பிரேஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் உங்கள் எல்லாரும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். கடந்த 9 மாதங்களாக கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்து இதுவரைக்கும் இந்த திருச்சபை ஆராதனை மூலியமா அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தை மூலியமாகவும் எஸ்பெஷலா வாக்குதத்தங்கள் மூலியமாகவும் நிறைய வசனங்கள் மூலியமாக ஆண்டவர் வந்து பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் லாஸ்ட் 9 months நம்ம வெவ்வேறு வார்த்தைகளை குறித்து தியானித்தோம். வார்த்தைகள் என்பதை விட வாக்குத்தத்த வசனங்கள் இல்லை, வேர்ட் ஆஃப் த மந்த்னு ஒரு ஒரு அந்த மாதம் ஃபுல்லா நம்ம தியானிக்க போகிற, நம்மளை வழிநடத்த போகிற ஒரு முக்கியமான வார்த்தைகள் பைபிள்ல இருந்து மோஸ்டா நம்ம எடுத்து அது குறிச்சுதான டீட்டெயில்டு ரெவலேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த மாதம் அக்டோபர் மாதத்துக்கான வேர்ட் ஆஃப் த மந்த் என்னன்னு பார்க்கலாம். உங்க எல்லாருக்குமே தெரியும், நீங்க எங்களோட இணைந்து ரெகுலரா பயணித்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த இயரோட வேர்ட் ஆஃப் த மந்த், வேர்ட் ஆஃப் த இயர் அப்கிரேட் அப்படின்ற ஒரு சீரீஸ்ல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்கிரேட் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அப்கிரேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் நம்ம கிட்ட எந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எதிர்பார்க்கிறாரு போன்ற பல காரியங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். கடந்த நாட்கள்ல லாஸ்ட் மந்த் நம்ம பார்த்துருந்தோம் அப்கிரேட் டு சின்சியாரிட்டி பார்த்தோம். எந்தெந்த காரியங்களை எப்படி எப்படி எந்தெந்த விதத்துல சின்சியரா இருக்கணும்ட்டு ரொம்ப டஃப்பான லேர்னிங்ஸ், ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தோணும். பட் அதுதான் கர்த்தருடைய ஸ்டாண்டர்ட், பைபிளோடைய ஸ்டாண்டர்டு, அதுல காம்ப்ரமைஸே இல்லை. அந்த விதத்துல இந்த மாதத்துடைய வேர்ட் ஆஃப் த மந்த்துக்குள்ள நம்ம போகலாம். ஸ்கிரீன்ல உங்களுக்கு தேவையான பிக்சர் வரும். எஸ், இந்த மாதத்துடைய வேர்ட் ஆஃப் த மந்த் ஃபார் அக்டோபர் மந்த் என்ன அப்படின்னா, அப்கிரேட் டு டிசைபிள் மைண்ட் செட். அப்கிரேட் டு டிசைபிள் மைண்ட் செட். அதாவது எந்த விதத்துல கர்த்தர் நம்ம அப்கிரேட் ஆகணும், இந்த இயர் ஃபுல்லா அப்கிரேட் சொல்லி இருக்கிறாரு, அடுத்த லெவல் போ அப்கிரேட் ஆகுன்னு சொல்லிட்டு இந்த மாதம் எஸ்பெஷலா அக்டோபர் மாதம் எஸ்ஐசி திருச்சபை மக்களுக்கு, கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஒரு அப்கிரேட் கர்த்தர் எதிர்பார்க்கிறாருன்னா, நம்மளுடைய மனநிலை சீஷனின் மனநிலையாக மாற வேண்டும். இத்தனை நாட்கள் நீங்க வந்து கிறிஸ்தவனுடைய மனநிலை வைத்திருந்தீங்கன்னா சாரி, ஏன்னா கிறிஸ்தவம் பைபிள்ல கொடுக்கப்பட்ட அந்த முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவம் அதுதான் நல்ல கிறிஸ்தவம். அந்த கிறிஸ்தவம் வந்து சீஷனின் மனநிலை சொல்றது கிட்டத்தட்ட அதுதான். ஆனா இந்த காலகட்டத்துல நம்மளே சொல்லிக்கிறோம் இல்லையா, கிறிஸ்டியன்ஸ்னு சொல்லிப்பாங்க. அவர் கிறிஸ்டியன்ஸ்னு பேர், கிறிஸ்தவ பேர் வச்சுப்பாங்க. ஸோ அந்த விதமான ஒரு த சோ கால்டு கிறிஸ்டியன்ஸ்குள்ள நான் வரப்போறது இல்லை. ஸோ நீங்க பிறப்புனாலையோ இல்லை ஏதோ வாழ்க்கைனாலையோ நான் கூட கிறிஸ்டியன்பா அப்படின்ற மாதிரி இந்த மனநிலையில இருந்தீங்கன்னா, நான் கூட விசுவாசி அப்படின்ற மனநிலையில இருந்தீங்கன்னா, இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே இந்த மாதம் ஃபுல்லா ஒன்றாய் சேர்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிசைபிள் மைண்ட் செட்டுக்கு அப்கிரேட் ஆக போறோம். நான் ஒரு சீஷனின் மனநிலை. அப்போ சீஷன்னா என்னன்ற மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபுல்லா எதை குறித்து தியானிக்க போறோம்னா, சீஷனின் மனநிலையை குறித்து தியானிக்க போகிறோம். நான் சீஷனின் மனநிலையில இருக்கேனா, ஒரு சீஷியின் மனநிலையில நீங்க இருக்கிறீங்களா அப்படின்ற கேள்வி உங்க மேல நீங்களே எழுப்பி, அப்ப அந்த மனநிலைக்கு அப்கிரேட் ஆக சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ரொம்ப நாளா நம்ம எந்த விதமான மனநிலையில இருந்திருக்கிறோம் அப்படின்னா, விசுவாசியின் மனநிலையில இருந்திருக்கிறோம், இல்ல கிறிஸ்தவன் அப்படின்ற மனநிலையில இருந்திருக்கிறோம், இல்ல ஏதோ பாவி அப்படின்ற மனநிலையில இருந்திருக்கிறோம். பிசாசானவன் எந்தெந்த லேபிள்ஸ்லாம் உங்க மேல வச்சானோ, நான் இது நான் அதுன்னு சொல்லிட்டு வெவ்வேறு மனநிலையில நீங்க இருந்திருக்கலாம். பட் இந்த வார்த்தை உங்களுக்கு எது எந்த விதத்துல ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னா, நம்ம எல்லாருமே இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் சீஷன் மனநிலைக்கு போறோம். சோ இப்போ ஒரு கேள்வி வரும், உங்களுக்கு வரணும். என்ன கேள்வி அப்படின்னா, சரிப்பா சீஷனின் மனநிலை சொல்ற டிசைபிள் மைண்ட் செட் சொல்ற, வாட் இஸ் டிசைபிள்ஷிப்? ஃபர்ஸ்ட் சீஷத்துவம் என்றால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, அப்பதானே அந்த மனநிலைக்கு போக முடியும். ரெண்டாவது, யாரு சீஷன்? பாருங்க, சீஷத்துவம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சீஷன்னா என்னன்னு தெரிஞ்சாலும் சீஷத்துவத்தின் அந்த சீஷனின் மனநிலைக்கு போக முடியும். அப்போ ஹூ இஸ் அ டிசைபிள் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டும் தெரிஞ்சாதான் ஹவு கேன் வி ஹாவ் அ டிசைபிள் மைண்ட் செட் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். திருப்பி சொல்றேன், டிசைபிள் சீஷத்துவம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சீஷன் யாரு சீஷன் தெரிஞ்சிருந்தாதான் நான் எப்படி சீஷனின் மனநிலைக்கு அப்கிரேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஷார்ட் ஒரு 10 வசனங்கள் கொண்ட ஒரு வேத பைபிள் பேசேஜ் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 10 வசனமே மொத்தமா நான் மேல சொன்ன 3 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போகுது. அந்த 10 வசனங்கள் நம்மளுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னா, சீஷத்துவம் என்றால் என்ன, சீஷன் யாரு, சீஷன் எப்படி இருக்கணும், நாம் நீங்களும் நானும் நாம் அந்த சீஷனின் மனநிலைக்கு அப்கிரேட் ஆகிறதுக்கு என்னெல்லாம் தேவை, என்னென்ன எதிர்பார்ப்புகள் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை இப்போ ஒரு சில வசனங்கள்ல நான் வந்து உங்களுக்கு உணர்த்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒன்றாய் சேர்ந்து நம்ம வந்து தியானித்து வேதத்தை ரொம்ப ஆழமா தியானித்து நம்ம வந்து டிராவல் பண்ண போறோம். ஓகே, இப்போ நான் ஸ்கிரீன்ல ஒரு பிக்சர் போட போறேன்.
ஓகேவா? டிசைபிள் இது வந்து நெட்ல இருந்து எடுத்தது நல்லா இருக்கு பாருங்க. டிசைபிள் அப்படின்னா என்ன? அதாவது இந்த உலகத்துல நம்மளுடைய எதிர்பார்ப்பு டிசைபிள்னா பி ஒன் மேக் ஒன். அதாவது நீ சீஷன் ஆயிரு, ஒரு சீஷனையாவது உருவாக்கிட்டு போயிடு. அவ்வளவுதான். ஓகேவா? இதுல பாருங்க இந்த யூ டர்ன்லாம் போட்டுக்குது. நீயும் சீஷனா இருக்கணும். ஆ இன்னொரு சீஷனையும் உருவாக்கணும். இப்போதைக்கு அந்த இன்னொரு சீஷனை உருவாக்குற ப்ராசஸ்ல இன்னைக்கு நம்ம போறது இல்ல. நான் சீஷனா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து நிச்சயமா நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதே இதுல இன்னொரு பிக்சர் நம்ம பார்க்கலாம். என்னோட கூட சேர்ந்து இணைந்து பயணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுல பாருங்க. டிசைபிள் பி ஒன் மேக் ஒன் அதேதான். இதுல கொடுக்கப்பட்ட வேத பகுதி தான் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 25 முதல் 35 வசனங்கள் வரை. லூக்கா 14 25 to 35 வெர்சஸ். ஓகே நான் படிக்கிறேன். லூக் லூக்கா லூக் சாப்டர் 14 25 to 35. பின்பு அநேக ஜனங்கள் அவரோடே கூட பிரயாணமாய் போகையில், எவரோடே கூட அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏசப்பா தான் இதை சொல்றாரு. ஏசப்பாவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து பிரயாணமா போகையில் அநேக ஜனங்கள் அவரோடே கூட பிரயாணமா போனாங்க. இந்த இந்த கான்டெக்ஸ்ட் நான் செட் பண்றேன். நம்ம என் கூட சேர்ந்து இணைந்து பயணிக்கும் போது ஒரு ஒரு இந்த இந்த வீடியோவை அப்படியே ஏசப்பா வாழ்ந்த காலகட்டத்துல படம் மாதிரி பார்த்து எப்படி இருக்குமோ அப்படி நீங்க மைண்ட் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புரிந்து கொள்வதற்கு ஈஸியா இருக்கும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஏசப்பா வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ரபை. ரபி எல்லாருமே நிறைய காரியங்கள் செய்றாரு, அற்புதங்கள் செய்றாரு. எல்லாமே அவர் பின்னாடி வந்து திரளான ஜனங்கள் இருக்கு. ஓகேவா? எந்த கான்டெக்ஸ்ட்ல அடுத்த வசனங்கள் வரப்போகுதுன்றது நான் செட் பண்றேன். 25 பின்பு அநேக அநேக ஜனங்கள் திருப்பி சொல்றேன். இந்த காலகட்டத்துல வந்து காமெடி பண்ணுகிறாங்க. கிறிஸ்தவர்கள் மைனாரிட்டி அப்படின்ற மாரிலாம். மைனாரிட்டி அப்படின்னு வந்து எது சொல்லணும்னா சர்டிபிகேட் சொல்லும். இத கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேரு உங்களுடைய சர்டிபிகேட்ல ஹிந்துன்னு இருக்கும், ஒரு முஸ்லீம்னு இருக்கும். உங்களுடைய பேரு இந்து பேரா இருக்கலாம், கிறிஸ்டியன் பேரா ஐ மீன் முஸ்லீம் பேரா இருக்கலாம், வாட்டெவர். பட் நீங்க வந்து எப்பவோ மனம் மாறி இருப்பீங்க. சோ இந்த சோ கால்டு மைனாரிட்டின்னு நம்மள ஏன் கூப்பிடுறாங்க அப்படின்னா, நம்ம இந்த மனம் மாறுறது தான் கிறிஸ்தவம் சொல்லி தருது, பைபிள் சொல்லி தருது. பட் உலகம் எதிர்பார்க்கறது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன எதிர்பார்க்குதுன்னா, பேர் மாத்தனியா, இத மாத்தனியா. சோ அந்த கான்செப்ட் இல்லாம மனம் மாற்றம் சம்மந்தமா டேட்டா எடுத்தாங்கன்னா, ஆக்சுவலா நம்ம தான் மெஜாரிட்டியா இருப்போம் உலகம் ஃபுல்லா எடுக்கும்போது. சோ யோசிச்சு பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னா, இன்றைக்கு நேரத்துல இல்ல, அந்த காலகட்டத்தில ஏசப்பா வாழ்ந்த காலகட்டத்திலே திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின்பாக சென்றார்கள். இன்றைக்கும் சென்று கொண்டிருக்கிறோம். அவங்களுக்கு காட் எப்படி அப்ரோச் பண்றாரு பார்க்கலாம். பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட ஓகே தே டிராவல் வித் ஹிம். அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, ரொம்ப சூப்பரா வெரி குட்பா. நீங்கலாம் என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க எப்படி வேணா இருங்க. எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா எனக்கு காணிக்கை குடுங்க. நீங்க எப்படி வேணா இருங்க. எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு நேரம் நான் மீட்டிங் நடத்தினா எனக்கு வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கலாம் யாரு சீஷர்கள். இந்த மாரி மனநிலையில இருக்கணும் அப்படி சொல்ல, எந்த விதமான ஸ்டாண்டர்ட் செட் பண்றாருன்றத நல்லா ப்ரிப்பேர் ஆயிக்கலாம். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என்ன வெறுத்துருவீங்க. முடிஞ்சா பைபிளே சில பேர் வெறுத்துருவீங்க. என்னடா இவ்வளவு கஷ்டமா ஸ்டாண்டர்ட் செட் பண்றாரு. ஏசப்பாவ வெறுக்க மாட்டீங்க. ஏன்னா அவர் ரொம்ப நல்லவரு. பட் என்ன ஸ்டாண்டர்ட் ஆஃப் பைபிள வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போலாம். நிஜமாவே சீஷத்துவத்தின் மனநிலை, சீஷனின் மனநிலைக்கு அப்கிரேட் ஆகணும்னு பிரயாசப்படுறவங்க, ரொம்ப அப்படியே அல்வா மாரி, ஐயோ! அமிர்தம் மாரி நான் பருகிக்கிறேன் இந்த வார்த்தைன்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துப்பீங்க. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அடுத்த வசனம் 25க்கு அப்புறம் 26 படிக்கலாம். அவங்கள திரும்பி பார்த்தா அந்த திரளான கும்பல், வெரி லார்ஜ் ஃபாலோயிங். அவங்கள பார்த்து சொல்றாரு, "யாது ஒருவன் என்னிடத்தில் வந்து என்கிட்ட வரணுமா? ஒரு சீஷனா நீ இருக்கணுமா?" ஃபர்ஸ்ட் அடி பாருங்க. ஃபர்ஸ்ட் எங்கருந்து ஆரம்பிக்கிறாரு? தன் தகப்பனையும், தாயையும், மனைவியையும், பாரபட்சமே இல்ல. பிள்ளைகளையும், சகோதரரையும், சகோதரிகளையும் சகோதரிகளையும் 7 தன் ஜீவனையும் 7 விஷயங்கள் கேட்டகரைஸ் பண்றாரு. கேட்டகரைஸ் பண்ணிட்டு இவங்களெல்லாம் நேசிக்கணும்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். இவங்களெல்லாம் வெறுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. வெறுக்காவிட்டால் அண்டர்லைன் வெறுக்காவிட்டால் ஹேட் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். நான் சொன்னேன் ஸ்டார்டிங்லே சீஷத்துவம் என்றால் என்ன? ஸ்டேஷன் என்றால் என்ன அப்படின்றதுக்கு ஒரு கும்பல் பெரிய லார்ஜ் கிரவுட் ஃபாலோ பண்ணுது. அவங்கள திரும்பி பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் நல்லா ஃபாலோ பண்றீங்க. அற்புத அடையாளங்களை பார்த்து வேடிக்கை பார்க்கறதுலாம் நல்லா இருக்குது. சரி, இப்ப நான் சொல்றத உங்களால செய்ய முடியுமா? இதே கேள்வி நீங்க நான் உங்கள பார்த்து எழுப்புறேன். கிறிஸ்துவுக்காக, கர்த்தருக்காக ஒரு சீஷனா வாழணும்ன்ற பிரயாசத்துல வாழ்க்கை அந்த வார்த்தையை கேட்டு அந்த பிரயாசத்துல மனதார நீங்க வந்து ஆஹ் அவரை பின்தொடர்ந்து வரணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் உங்களால கர்த்தருக்காக ஓகேவா? இது வந்து வேதவசனம் அப்படியே நான் படிக்கிறேன். இது எதுவுமே நான் ஆட் பண்ண போறதில்ல, ரிமூவ் பண்ண போறதில்ல.
கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஸ்டாண்டர்டுக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக உங்களால உங்களுடைய தகப்பனை வெறுக்க முடியுமா? கேள்வி நம்பர் 1. ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, நெறைய குடும்பத்துல கிறிஸ்துவை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்றதுனாலயே உங்கள எதிர்ப்பாங்க. என் நிமித்தம் நீங்க வந்து துன்பப்படுவீங்க, உபத்திரவப்படுவீங்கலாம் வசனம் சொல்லுது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல எல்லாம் ஓகே. எப்படி சொந்த பேரண்ட்ஸே அப்படின்னா, காட் கூட சீஷர்கள் அதெல்லாம் கடந்து போ வேண்டிய கட்டாயம். இதே ஒரு விசுவாசி அதான் சர்ச்சுக்கு வரோம் போவோம்பா, சும்மா அட்டெண்டன்ஸ் போடுவேன், காலடி எடுத்து வைப்பேன். ஏசாமிய கும்பிட்டு போயிடுவேன். அது வந்து ஜஸ்ட் நேம் சேக் கிறிஸ்டியன்ஸ். அவங்களையும் கர்த்தர் நேசிக்கிறாரு. பட் இந்த ஸ்டாண்டர்டே அவங்களுக்கு தெரியாது. நான் அதனால தான் சொல்றேன், இந்த இந்த பிலீவர் மைண்ட் செட்ல இருந்து மாறி டிசைபிள் மைண்ட் செட்டுக்கு நம்ம எல்லாருமே அப்கிரேட் ஆகணும். ரொம்ப கஷ்டமா சொல்லுது பாருங்களேன் வார்த்தை. எப்படி இருந்திருக்கும் பாருங்க அத கேட்கிறவங்களுக்கு. உங்க அப்பாவ வெறுக்கணும் நீ, என் நிமித்தம். என் நிமித்தம்னா வெளிச்சம், இருளு. அவங்களும் வெளிச்சத்துல இருக்கிறாங்க, நீயும் வெளிச்சத்துல இருக்கிறாங்கன்னா எப்பவுமே ஒட்டி போயிடும். இங்க ஏன் இவ்வளவு பெரிய லிஸ்ட் சொல்றாரு அப்படின்னா, குடும்பமா சேர்ந்து எல்லாரும் வெளிச்சத்துல கர்த்தருக்குள்ள எல்லாருமே சீஷனின் மனநிலையில இருந்துட்டோம்னா, வெரி 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 சேஃப், வெரி 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 செக்யூர்ட். ஓகேவா? ஃபேமிலியே சேஃப். பட் எந்தெந்த குடும்பத்துல, இப்போ என் குடும்பத்துல நான் மட்டும் சீஷனா இருக்கணும்னு பிரயாசப்பட்டு, ஃபயரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என் மனைவி கோஆப்பரேட் பண்ணலன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த வசனத்துல சொல்லப்பட்ட வெறுப்பு வரும். அத வெறுக்கிறதுக்கு நான் துணிகரமா தயாராகணும். அப்பதான் நான் சீஷன். சாதாரண ஆள் என்ன பண்ணுவான்னா, பொண்டாட்டி பிள்ளைக்காக, குடும்பத்துக்காக என்ன பண்ணுவான்னா, கர்த்தர சாக்ரிஃபைஸ் பண்றோம். சரி, ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாம கொஞ்சம் வெளிய கிளிய போவோம் ஆகட்டும். அ நாத்தனாரு வீட்டு ஃபங்ஷன்ன்ற போலன்னா அவங்க வேற மூஞ்ச தூக்கி வச்சுப்பாங்க. சாக்ரிஃபைஸ் பண்றோமா? கர்த்தர இங்க தான் வைக்கிறார் செக்கு. உன் பொண்டாட்டியோட இதுவா இருந்தாலும், உன் புருஷனோட இதுவா இருந்தாலும், உன் அப்பாவோட இதுவா இருந்தாலும், அம்மாவோட இதுவா என் என் விஷயத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணாம, காம்ப்ரமைஸ் பண்ணாம உன்னால இருக்க முடியுமா? அதுதான். ஓகே, டக்குனு இந்த வசனத்த ஜெனரலா எடுத்து படிச்சுட்டு, ஏசப்பாராலே வெறுக்க சொல்றாரு அப்படின்னு எடுத்துட முடியாது. அவர் எல்லாரையும் நேசிக்க சொல்லி சொல்றாரு. என் சத்துருவ கூட நேசின்னு சொல்லி சொல்லிக்கிறாரு. அப்ப இந்த வசனம் ஏன் முரண்பட்டு வெறுப்ப பத்தி பேசுது அப்படின்னா, கான்செப்ட் என்ன அப்படின்னா, இட்ஸ் ஆல்வேஸ் எ பேட்டில் ஆஃப் லைட் வெர்சஸ் டார்க்னஸ். ஆல்ரெடி நம்ம வந்து டீடைலா பார்த்துருக்கோம். ஒண்ணு பரலோக ராஜ்யம். இல்லன்னா, ஒண்ணு தேவனுடைய ராஜ்யம். இல்லன்னா பிசாசுடைய ராஜ்யம். 2த்துல எதுனா ஒரு பக்கம் தாவிரணும். நான் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு, சீஷத்துவம் அப்படின்ற ஆப்ஷன சூஸ் பண்ணிட்டேன்னா, எது எதெல்லாம் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக அலைன் ஆயிருக்கோ, எது எதெல்லாம் அந்த பாதையில போறதுக்கோ, அது மட்டும் தான் என் கூட ஒட்டும். ஓரின பறவைகள் ஒன்று சேரும்னு சொல்லுவாங்க இல்லையா? பேர்ட்ஸ் ஆஃப் சேம் ஃபெதர்ஸ் ஃப்ளாக் டுகெதர். அ அது மட்டும் தான் டிராவல் ஆகும். இதுக்கு ஆப்போசிட்டா இந்த ரூட் எடுக்கிற எல்லாருமே நம்மள கிளாஷ் பண்ண தான் செய்வாங்க. வார்த்தை என்ன நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இட்ஸ் ஓகே. மோது. போய் சண்டை போடுன்னு சொல்ல வரல. மனதளவுல வெறுக்க கத்துக்கணும். ஏன்னா, வெரி சாரி, நம்ம எல்லாருமே ராஜ்ய மனநிலையில, ராஜ்ய சிந்தையில இருக்கிறோம். எஸ்பெஷலா டிசைபிள்ஷிப் மைண்ட் செட்ல இருக்கிற மக்கள் கம்பல்சரியா காடுக்கும், கர்த்தருடைய சித்தத்திற்கும், கர்த்தருடைய அந்த பெரிதான திட்டத்திற்கும், இந்த வேதத்திற்கும் புறம்பா எவன் வந்தாலும், யாரு வந்தாலும் நான் எதிர்த்து நிற்பேன். நான் அவங்கள வெறுப்பேன். அவங்கள மோதி நான் வார்த்தைய தான் முதன்மைப்படுத்துறேன்ற அளவுக்கு வந்தா தான் சீஷன். அதனால தான் சீஷர்கள் 12 பேர்ல 11 பேரு இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். பாத்தீங்களா? சும்மா ஏன்னா காம்ப்ரமைஸே பண்ணல அவங்க. அதுதான் அவங்க வச்ச ஸ்டாண்டர்ட். திருப்பி இந்த வசனம் வரேன். யாதொருவன் என்னிடத்தில் வர விரும்புறான் வந்து வந்து என்கிட்ட வரணும்னு நீ டிசைட் பண்ணிட்டனா, ஒரு விஷயத்துக்கு ரெடியா இரு. நிஜமாவே நீ சீஷனா இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் டிசைட் பண்ணிட்டனா, ஒரு விஷயத்துக்கு ரெடியா இரு. நிஜமாவே இந்த வார்த்தைய நான் ஃபாலோ பண்ணணும். நிஜமாவே இந்த பைபிள நான் வந்து உண்மை உத்தமமா சுமக்கணும்னு ஆசைப்படுறேன். வாழ்க்கை அதுக்கேற்ற விதத்துல வாழணும்னு ஆசைப்படுறேன்டா. நிஜமான ஹையர் லெவல் காலிங். சீஷன்னா சீஷன் தான். சீஷன் லெவல் காலிங்க்கு வந்து நீங்க அடாப்ட் ஆகணும், அப்கிரேட் ஆகணும்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்க அப்பாவ நீங்க வெறுக்க கத்துக்கணும். ஏன்னா, உங்க அப்பா உங்களுக்கு வந்து உங்களுக்கும் அந்த காட்க்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஆப்போசிட்டா வந்தாருன்னா, அப்பாவா இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு வெறுக்கிற, இல்லன்னா அவாய்ட் பண்ற, இல்லன்னா அந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணாத மனநிலைக்கு வரணும். அப்பா மட்டும் தானா? இல்ல. அம்மாவா இருந்தாலும் அதே ரூல் தான். சரி, அப்பா, அம்மா ஓகே. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம மனைவியோட சேர்ந்து இருக்கணும் இல்லையா? மனைவியா இருந்தாலும் வெறுக்க கத்துக்கணும். எப்போ அப்படின்னா, டக்குனு இத மட்டும் எவனா கட் பண்ணி போட்டாங்கன்னா எவ்வளவு கேஸ் ஆயிடும் பாரு. ஒரு போதகர் இப்படி பேசுகிறாரு. கான்செப்ட் என்ன அப்படின்னா, அதனால தான் மனைவியை தேர்ந்தெடுக்கும்போதே, கணவன தேர்ந்தெடுக்கும்போதே, ஆல்ரெடி சீஷனின் மனநிலையில இருக்கிறேன்னா, ஆல்ரெடி சீஷியா இருக்கிற ஒருத்தவங்கள தேர்ந்தெடுத்து ஆவணும். பாருங்க, நான் கல்யாணம் பண்ணின்னு சீஷியா மாத்திருவேன்னா, சீஷியாலாம் இல்ல. மாத்தவே முடியாது. வாழ்க்கை ஃபுல்லா மாத்த முடியாது. பிறர மாத்துற வேலை நம்மளதுல இன்ஸ்பயர் வேணா பண்ணலாம். சோ, அதனால தான் இந்த இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கான்செப்ட்ன்னு வரும்போது மட்டும், கம்பல்சரி சீஷன்னா சீஷனுக்கு ஸ்ட்ராங் பேர் வந்து சீஷி தான்.
அந்த சீஷத்துவம் மனநிலையில இல்லாத ஒரு ஆளை எடுத்துன்னு வந்துட்டு மாத்துவேனா, மாத்த மாட்டேன். அவங்க தான் உன்ன மாத்துவாங்க. உன்ன வலிச்சுன்னு வெளிய கூட்டிட்டு போவாங்களே தவிர, பின்வாங்கி போக ட்ரை பண்ணுவாங்களே தவிர, இருக்கிறத விட்டு இறங்குமே தவிர ஸ்டாண்டர்டு ஏறாது. ஓகேவா? சோ, ஏன் இந்த வசனத்துல வந்து அப்பா, அம்மாவுக்கு அப்புறம் மனைவியை கூட காம்ப்ரமைஸ் பண்ணாம எடுத்துன்னு வராரு அப்படின்னா, அப்கிரேடு எல்லாருமே அந்த லெவல்ல தான் இருந்தாகணும். இப்ப நான் இருக்கிறேன், என் ஒய்ஃப் இருக்கிறாங்க. என் ஒய்ஃப் சொல்றாங்க, "இல்ல, இல்ல பரவால்ல. நீங்க வேணா சீஷனின் மனநிலைக்கு போங்க. நான் வந்து அந்த இதெல்லாம் நமக்கு செட் ஆவாது. நான் ஏதோ ஏதோ ஒரு விசுவாசியா வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்துட்டு, ஏதோ கர்த்தருக்கு சித்தமானால் நான் வந்து இது பண்ணிட்டு போயிடுறேன். பரலோக ராஜ்யம் எத்துக்குனா ஓகே. இல்லன்னா பரவால்ல." அந்த மைண்ட் செட்ல இருந்தாருன்னா குடும்பமே உருப்படாது. ஸோ, அந்த மாரி டைம்ல நான் அப்படியே அவங்கள கட் பண்ணிட்டு, காம்ப்ரமைஸ் பண்ணாம, "இல்லம்மா, நீ சொல்ற மாரிலாம் இல்ல. இது பாரு வேத வசனம் இப்படி சொல்லுது. நம்ம எல்லாராலயும் கூடவும் நான் உன்ன ஹெல்ப் பண்றேன். ஒரு நல்ல கணவனா இருக்க முயற்சி பண்றேன். வா வார்த்தைய தியானிக்கலாம், வார்த்தைய கத்துக்கலாம், ஒண்ணா சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். வாழ்க்கைய காட் எதிர்பார்க்கிற ஸ்டாண்டர்ட்ல பைபிள் சொல்ற பிரின்சிபல்ஸ்ல அப்கிரேடட் லைஃப் ஸ்டைல்ல வாழலாம்ன்னு சொல்லிட்டு, அவங்களுடைய கொள்கைய, அவங்களுடைய வார்த்தைய காம்ப்ரமைஸ் பண்ணாம, கட் பண்ணிட்டு, இல்ல, இல்ல இது பிசாசுடைய மனநிலை. நீ நீ அப்படியே உன்ன வந்து ஆவரேஜா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். கர்த்தர் எதிர்பார்க்கிறது ரொம்ப ஹையர் ஸ்டாண்டர்டா இருக்கு. ஆனா பிசாசு வந்து உன்ன வந்து நீ ஆவரேஜா இருந்தாலே போதாகட்டும். கர்த்தருக்கு இதெல்லாம் புரிஞ்சுப்பாராகட்டும். அப்படின்னு சொல்ற மாரி, உன்ன அந்த சீஷனின் மனநிலைக்கு போகாம, அப்படியே மட்டம் தட்டி கீழயே வச்சு கிரவுண்ட் ஃப்ளோர்லயே வச்சுக்க ஆசைப்படுறான். ஆனா ஆண்டவர் வந்து உங்கள ஏத்தி வச்சு அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. எங்கேயோ இருக்கிறேன். நீயும் கொஞ்சம் வா, ஒண்ணா சேர்ந்து வளரலாம்ன்னு சொல்லிட்டு, அவங்களுடைய அவர்களை வெறுக்கல இல்ல. அவங்களுடைய அந்த ராங் பிரின்சிபிள்ஸ, ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ, ராங் வேல்யூ சிஸ்டம மெயினா இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்ல. அம்மா, அப்பா இந்த லிஸ்ட்ல போட்ட யாரா இருந்தாலும், பைபிளுக்கு விரோதமான பிரின்சிபிள்ஸ் எடுத்துன்னு வந்தாங்கன்னா, நல்லது போலவே தோன்றும். நல்லது போலவே தோன்றும். கனி மாரி தான் தெரியும். ஆனா, அது நன்மை தீமை அறியத்தக்க கனி. ஜீவ விருட்சத்தின் கனியும் கனிதான். அது எடுக்கவே இல்ல பாரு இவன் கடைசி வரைக்கும். நம்ம தான் போய் அத எடுக்க போறோம். அதனால, ஜீவ விருட்சத்தின் கனியும் கனி. அதுவும் கனி. இது நல்லது போலவே தோன்றும். ஏன்னா, பிசாசு எது மேல ஃபோக்கஸ் பண்ண வச்சுருவான் அப்டின்னா, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி. அது மாரி நல்லது போலவே உலக ரீதியா இருக்கிற வேல்யூ சிஸ்டம் மேல நம்மள ஃபாலோ பண்ண வச்சுட்டு, ஃபோக்கஸ் பண்ண விட்டு, பிப்ளிக்கல் வேல்யூ சிஸ்டம், பிப்ளிக்கல் பிரின்சிபிள்ஸ், வேதத்தின் கொள்கைகள், வேதத்தின் கோட்பாடுகள் பைபிள்ல இருக்குதா? அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான அந்த கோர் வார்த்தை, பரிசுத்த வேதம். இத விட்டு நம்மள டைவர்ட் பண்றதுக்கு எந்தெந்த முயற்சிகள்லாம் யார் யார் மூலியமா செய்ய முடியுமோ, அவன் கண்டிப்பா செய்வான், செய்து கொண்டிருக்கிறான். இதுக்கு முன்னாடியே செஞ்சிருப்பான். நீங்க இத என் கூட டிராவல் பண்ணீங்கன்னா, நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க. உங்க மைண்ட்ல நெறைய காரியங்கள் ரஷ் ஆயினே இருக்கும். ஓஹோ! நான் சீஷனா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு காடு. அதனால தான் எங்க அப்பா என்ன அந்த டைம்ல, அந்த சீசன்ல வந்து வெறுத்தாரோ! அதனால தான் அவ்ளோ பெரிய சண்டை வந்துச்சு. அதனால தான் எங்க அம்மா வெறுத்தாங்களோ! அதனால தான் இந்த விஷயம்னு வரும்போது, காட் விஷயம்னு வரும்போது மட்டும், என் ஹஸ்பண்டுக்கு எனக்கு சண்டை வந்துன்னே இருக்கும். என் ஒய்ஃப்க்கு எனக்கு சண்டை வந்துன்னே இருக்கும். நான் ஜெபம்னு ஓடலாம்னு நெனைக்கிறேன். வீட்ல கோஆப்பரேஷனே இல்லையே! ஏன்னா இது வெறுக்கப்படுவீர்கள். ஏன்னா, நீங்க அந்த அப்கிரேட்குள்ள போகணும்னு ஆசைப்படுறீங்க. இது வந்து ஒரு முரண் ஏற்படுது. கண்டிப்பா இந்த மாரி வீக்கரா இருக்கிற ஃபேமிலீஸ் ஆ யூ நீட் டெஃபினெட்லி நீட் ஹெல்ப். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. என்னையும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் தேவைப்பட்டா. ஓகே. அதாவது அந்நிய நுகத்துல நீங்க பிணைக்கப்பட்டு, அதுக்கப்புறம் கஷ்டப்படுறீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா வார்த்தை தெளிவா சொல்லுது. அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளோட பிணைக்கப்படாதீங்க. எஸ்பெஷலா திருமண உறவுல காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐயோ! அம்மா அப்படின்னு புலம்புனா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்க வந்து உங்க நல்நடத்தையில மட்டும் தான் உங்கள ஆதாயப்படுத்த முடியாது. இட் வில் டேக் எ லாங் டைம். ரொம்ப ஹியூஜ் ப்ராசஸ். ஸோ, அது மாரி ஆட்கள் இல்ல. ஒன்றா இணைகிறோம். ஆனா டஃப்பா இருக்குன்ற மாரி இருந்தா நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஓகே. தன் தாயையும், தன் மனைவியும் நான் சொன்னேன் இல்லையா? நம்ப ஒரு ஸ்ட்ராங்கா வேகமா ஒரு 100, 120 ஸ்பீட்ல வண்டிய ஓட்டணும்னு ஆசைப்படுவோம். இவங்க அப்பதான் லைட்டா நொண்டி நொண்டி வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, நொண்டிலாம் இல்ல. வண்டியில ஏறி உட்காருடா முருகன் போறேன்ட்டு போய் தான் ஆவணும். தூக்கி வண்டியில போட்டுன்னு, உங்களுடைய அந்த நல்ல பாதையில ஆ நீங்க வழிநடத்துற அந்த ப்ராசஸ்ல தூக்கி போட்டுன்னு போங்க. காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்கன்றது தான் இந்த வசனம் சொல்றாரு. அவங்களுடைய வேல்யூ சிஸ்டமு, அவனோட கொள்கை கோட்பாடுகள முரண்படு, பரவால்ல. எனக்காக இந்த மாரி நல்ல விஷயத்துக்கெல்லாம் சண்டை வந்துச்சுன்னா, சண்டை போடு, நல்வழிப்படுத்து. அதுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. சண்டை வெறுத்துன்னு அடிச்சுன்னு சாவங்கடான்னு கிடையாது. நல்வழிப்படுத்து, புரிய வை, போராடு. அது நல்லதுக்காக கிறிஸ்து எவ்வளவு போராடினாரு பாருங்க. உயிரையே விடுற அளவுக்கு. அப்ப நம்மலாம் ஏமாத்தணும். மனைவியையும் அடுத்தது பாருங்க. அ பிள்ளைய கூட வெறுக்கணுமா? ஏன்னா சில நேரத்துல பிள்ளைங்களே ஒரு வயசுக்கு மேல வளர்ந்து, தோளுக்கு மேல வளர்ந்து, அ சர்ச்சுக்கே நீ போக்கூடாதுன்னு அடிக்கிற பசங்கலாம் நான் கேள்விப்பட்டுருக்கிறேன். கிராமங்கள்லயும் நெறைய நடக்குது.
அடிப்பாங்களாம் பசங்க சர்ச்சைக்கு போனா. பசங்க அம்மா சர்ச்சைக்கு புள்ள போலன்னு அம்மா அடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கும். பசங்க வந்து ஒரு வயசுக்கு மேல சர்ச்சைக்கெல்லாம் போகக்கூடாது அடிச்சு துன்புறுத்தி திட்டி பசங்களுக்கு பயந்துனே சபைக்கு வராத நான் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. நானே நேர்ல விசிட் பண்ணும்போது பாப்பேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி மாறுவாங்கம்மா. டைம் இருக்கு உங்க ஃபேமிலி கர்த்தரை ஏத்துக்கிறதுக்கு, வரதுக்கு, சபைக்கு வரதுக்குலாம் சொல்லியிருக்கோம். ஆனா அவங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்கும், தாகம் இருக்கும். பட் பாருங்க அந்த அவங்க என்ன பண்ணி ஆகணும்? வேற வழி இல்ல. இந்த லெவலுக்கு ஏறணும் அப்படின்னா, பிள்ளைகள கூட சம்டைம்ஸ் வெறுக்க வேண்டியதா இருக்குது. எதெல்லாம் நம்மள வந்து கர்த்தரை விட்டு தூரப்படுத்துதோ, பிரிக்குதோ அதெல்லாம் வெறுக்க வேண்டியதா இருக்குது. சகோதர, சகோதரிகள் உட்பட ஒண்ணுக்கு ஒண்ணா வாழ்ந்துட்டோம். இருந்தாலும் அப்படின்னு எங்க அண்ணன் என்ன இது பண்ண மாட்றாரு. எங்க அக்கா என்ன இது பண்ண மாட்றாங்க. என் தங்கச்சிக்காக, என் தம்பிக்காக அந்த காம்ப்ரமைஸே கிடையாது. அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. யாவது ஒருவன் என் பின்னாடி வரணும். ஏன்னா, ஆண்டவர் பார்க்கிறாரு. பயங்கரமா நம்ம ஹியூஜ் நம்பர்ஸ்ல பயங்கரமா கும்பலா ஃபாலோ பண்றாங்களே! இவனுங்க என்ன எதிர்பார்ப்புல வரானுங்க. மேஜிக் வித்த மாரி ஜாலியா, இவன் கூட போனா நல்ல சோறு கிடைக்குது நேரத்துக்கு. ஆ சோறே இல்லாத இடத்துல கூட 5 அப்பம் 2 மீனு வச்சுக்கின்னு அவ்ளோ பெரிய அற்புதம் பண்ணிட்டாரு. இவரு கூட இருந்தா நல்லா கெல்லா கட்டலாம். வேலைக்கே போகாம நல்லா கூட சேர்ந்து சாப்பிட்டுடலாம். நெறைய மேஜிக் இருக்குங்க. அப்படின்ற மாரி பார்க்கலாம். அற்புத அடையாளம்லாம் அவங்களுக்கு பார்க்க எப்படி தெரியுமா பாருங்க. ஒரு மாரி இன்ட்ரஸ்டிங்கா இருக்குது. டிராவல் பண்ணியிருப்பாங்க. திரும்பி பார்த்து தயவு செஞ்சு கிளம்பிடுங்கப்பா. நீ என்ன யாரு பின்னாடி ஃபாலோ பண்ற? என்ன நீ செய்யணும்னு தெரியாம ஃபாலோ பண்ணுகிற? நான் சொல்றேன் வாய திறந்து சொல்றேன்ட்டு தான் இவ்வளோ பெரிய லிஸ்ட்ட படிக்கிறாரு. யாவது ஒருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும், தாயையும், மனைவியையும், பிள்ளைகளையும், சகோதரரையும், சகோதரிகளையும் கடைசியா வைக்கிறாரு பாரு செக்கு. தன் ஜீவனையும் இவ்வளோ மத்தவங்கள வெறுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி ஒரு விதத்துல. நீ அந்த லெவல் வந்துட்டா வேற வழி இல்ல. சரி ஓகேன்ட்டு மத்தவங்கள கூட நீ வெறுத்துருவ. உன் ஜீவன் உட்பட, உன் லைஃப் உட்பட வெறுக்க தயாரா? இன்னைக்கு நான் கேட்கிறேன். சீஷனின் மனநிலைக்கு அப்கிரேட் ஆக நம்ம ஆமென் அல்லேலூயான்னு சொல்றது ஈஸியா இருக்கும். உன்னை நீ வெறுக்க தயாரா? உன் ஜீவன, உன் லைஃப் உட்பட நான் கிறிஸ்துவுக்காக ரத்த சாட்சியமா இருக்க கூட தயார். அவர நான் விட்டுக் குடுக்க மாட்டேன். நான் செத்துடுறேன் பரவால்ல அவருக்காக. கழுத்துல கத்தி வச்சா போடா வெட்றா பரவால்ல. அவர நான் விட்டுக் குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேதுருவையும், அந்திரேயா, சேவான் இவங்கள போல நம்மளால இருக்க முடியுமா? அது அதனால தான் அவங்க பாருங்க சீஷர். அதுதான் காட் வச்ச ஸ்டாண்டர்ட். ஓகே. தன் ஜீவனையும் அண்டர்லைன் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். என்ன அர்த்தம்னா, எல்லாவற்றையும் உறவுகள் பாருங்க எல்லாம் சொந்தக்காரங்களே வரல. ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோட முடிச்சிடுறா. சொந்தக்காரங்கலாம் எல்லாவற்றையும், எல்லாரையும் கர்த்தருக்கு விரோதமா செயல்படுற எல்லாரையும், எல்லாவற்றையும் நீங்கள் உட்பட, உங்கள் சுயம் உட்பட, தன் ஜீவன் உட்பட வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். ஸோ சீஷனா இருக்கிற மனநிலையில இருக்கிறவங்க, இட்ஸ் நாட் அவர் டியூட்டி டு ஜஸ்ட் லவ். நேசிக்கிறது மாத்திரம் மனிதர்களை, பல காரியங்களை நேசிப்பது மாத்திரம் நம்மளுடைய வேலை இல்ல. சில டைம் இல்ல, பல நேரங்கள்ல நெறைய பேர நல்ல காரணத்துக்காக வெறுக்க வேண்டிய கடமைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். ஏன்னா, சீஷத்துவத்துடைய அழைப்பு அந்த மாதிரி. இது நம்மளுடைய ப்ராப்ளம் அல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க கர்த்தரோட க்ளோஸ் ஆவறதுக்கு முன்பதாக, அந்த இந்த விதமான ஸ்டாண்டர்ட்ல வாழணும்னு நினைக்கிறதுக்கு முன்பதாக, ஜஸ்ட் ஒரு பெயர் கிறிஸ்தவர்கள், நேம் சேக் கிறிஸ்டியன்ஸா இருக்கும்போது, உங்களுக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கும். நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. நெறைய உறவுகள் இருந்திருப்பாங்க. கிறிஸ்தவ நண்பர்களே நெறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனா, என்னைக்கு நீங்க ஸ்டாண்டர்ட உயர்த்திட்டே போறீங்களோ, அன்னைக்கு ஒவ்வொருத்தரா இந்த பக்கம் ஒருத்தர், அந்த பக்கம் டிராப் அவுட் ஆயினே இருப்பாங்க. கடைசியில கிறிஸ்தவ பாதை என்பதை காட்டிலும் சீஷத்துவத்தின் பாதை தனிமையான பாதை தான். கடைசியில திரும்பி பார்த்து எங்கடா ஒருத்தன் கூட காணோம்ன்ற மாரி ஏசப்பாக்கே அந்த நிலைமை தான். சிலுவை வரைக்கும் போயிட சீஷர்கள்லாம் அப்படி அரெஸ்ட் பண்ண வந்ததுக்கு அப்புறம் செதறிட்டாங்க. அ அந்த அளவுக்கு அவருக்கே அந்த நிலைமை நம்மலாம் எம்மாத்திரம் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த சீஷனா இருக்கிற விரும்புகிறவர்கள் தனிமையின் பாதை உங்களுக்கு வரும் அப்படின்றத தேர்ந்தெடுத்து, தெரிந்து கொண்டு தேர்ந்தெடுங்க. ஜாலி போல எல்லாம் சீஷத்துவம் அப்படிலாம் அந்த மாரி வந்துட்டீங்கன்னு வைங்களேன், அப்புறம் திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. இந்த லோன்லினஸ்லாம் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கணும். இது நெறைய பேர் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு ஆவியானவர் ஒரு ஒத்தாசை அளிப்பாராக. 27ஆம் வசனம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். தன் சிலுவை அப்படின்னு வரும்போது எனக்கு ஒரு சிலுவை இருக்கும். உங்களுக்கு ஒரு சிலுவை இருக்கும். உங்களுக்கு ஒரு விதமான காலிங் இருக்கும். எனக்கு ஒரு விதமான காலிங் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்னென்ன சிலுவைன்றத நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து காத்திருந்து நீங்க கேள்வி கேட்டு அப்பா கிட்ட அதுக்கான உங்களுடைய பர்ப்பஸ், உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னன்றத நீங்க தெரிந்து கொண்டு பயணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதனால்தான் தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான்னு அப்பா தெளிவா எழுதியிருக்கிறாரு. 28 உங்களில் ஒருவன்
பாருங்க இதுல வந்து மெட்டாஃபர் எத்தனை வராரு பாருங்க, சூப்பர் கம்பேரிசன். இந்த சீஷத்துவம் இப்ப மேல பேசின அப்படியே ஹோல் டாபிக் எது கூட கம்பேர் பண்றாரு பாருங்க. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை அண்டர்லைன் கட்ட மனதா இருந்து, அண்டர்லைன் பண்ணுங்க, கட்ட மனதா இருந்து, ஏதோ ஒரு காரியத்தை கட்ட மனதா இருந்து, கிறிஸ்தவ பாதையை கட்ட மனதா இருந்து, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட மனதா இருந்து, என்னுடைய வாழ்க்கையை கட்ட மனதா இருந்து, கர்த்தருக்கு எனக்கு இருக்கிற உறவை கட்ட மனதா இருந்து, எதெல்லாம் நீங்க பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நல்ல விதத்துல, அடுத்தது பாருங்க என்ன பண்ணணும். ஒரு சீஷத்துவ வாழ்க்கைய, இந்த வார்த்தை கேட்டு ஒரு சீஷத்துவ வாழ்க்கை கட்ட மனதா இருக்கிறீங்களா? உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதா இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு, ஞானத்தாலாம் எடுத்தாச்சு, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும் முடிவு எடுத்துட்டேன், அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால், அண்டர்லைன், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. உனக்கு கட்ட மனதா இருக்கு, ஆனா முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க உன்னை பார்த்து, இந்த மனுஷன், அண்டர்லைன், கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு, அடி வாங்கினதுக்கு அப்புறம் இல்ல, கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் இல்ல, முன்பு அவன் என்ன பண்ணுமா, உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. இது ஏதோ தனியா ஒரு கதை சொல்றான்னு நினைச்சுக்காதீங்க. மேல சொன்ன இந்த சீஷத்துவத்துடைய இம்பார்ட்டன்ஸ் கூட சேர்ந்த ஒரு விஷயம். சிம்பிளா அவங்க புரிற மாதிரி சொல்ற பாருங்க. ஒரு கோபுரம் கட்டணும், ஒரு பில்டிங் கட்டணும், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோன்றவன் என்ன பண்ணுவான், அஸ்திபாரம் போட்டு ஐயோ செலவு பணம் இல்லையன்ட்டு புலம்பி பிரோஜனா எல்லாம் சுத்து போட்டு உன்னை கலாய்ப்பாங்கப்பா. அப்படி இல்லப்பா, என்ன பண்ணோம், கட்ட பிளான் பண்ணும் போதே நமக்கு இது திரான் இருக்குதா, எவ்வளவு செலவாகும் என்னன்ற மாதிரி, பிறர் உன்னை அசிங்கப்படுத்துற மாதிரி, கிண்டல் பண்ற மாதிரி நடந்துக்காது. நிறைய பேர் பாருங்க, எதுக்கு கிறிஸ்டியன் ஆகுறீங்க, ஐ மீன் எதுக்கு காட், எதுக்கு ஜீசஸ்னே தெரியாத, ஏதோ ஆசீர்வாதம் மட்டும் தான் போல. ஆமா ஆசீர்வாதம் தான், பரிசுத்த ஜீவியத்தை விட ஆசீர்வாதம் என்ன இருக்கு? ஆசீர்வாதம் ஏதோ மெட்டீரியல் பிளெஸிங் தான் போல. ஏதோ உலக பிரகாரமா இந்த காரு பங்களா செட்டில் ஆகிறது, பணம், இது மட்டும் தான் நினைச்சுன்னு ராங் ஹீலிங் எல்லாமே, இது எல்லாமே இருக்குது. நான் முன்னாடி சொன்ன பெரிய லிஸ்டும் இருக்குது, ஹீலிங் இருக்குது, எல்லாமே நன்மைகள் அடங்கி இருக்குது. அவர் நன்மை செய்கிறவர். கூட சேர்ந்து நிறைய விதமான காம்ப்ரமைஸ் நம்ம பண்ணாம இருக்கணும். நிறைய காரியங்களை நம்ம இழக்கணும், நிறைய விதமான மனிதர்களை இழக்கணும். இந்த பக்கம் இருக்கிற விஷயங்கள், இந்த சீஷத்துவம் கிறிஸ்துவ வாழ்க்கையில, ஒரிஜினல் கிறிஸ்துவ வாழ்க்கையில இந்த பக்கம் இருக்கிற காரியங்களே தெரியாம, நான் கூட கிறிஸ்டியன் ஆகிறேன் பிரதர், ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஏசப்பா தான், நான் கூட ஏசப்பா ஃபாலோவர் தான் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ண வந்துட்டீங்கன்னா, ஹோல் பைபிள் அட் தட்டாவது எடுத்து படித்து இந்த மாதிரி வார்த்தைகள் மெசேஜ் கேட்கும் போது, என்னடா இது வெறுக்கணுன்றாரு, யாருப்பா இதெல்லாம் சொன்னா, எது பவுலா, தீமோத்திவா, யாரு, எந்த எந்த சீஷன் புஸ்தகம் இது, புஸ்தகம் அது ஆவினால் நடத்தப்படாம எழுதியிருப்பாரு அப்படி சொல்லி வார்த்தையை சொல்றது ஏசப்பா தான், இயேசுவானவர் வார்த்தையானவரே வார்த்தை சொல்லியிருக்கிறாருன்னா அப்ப எவ்வளவு சீரியஸ் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எந்த விதமான ஐ மீன் ஓவரால் நாலேஜும் இல்லாம நான் கூட கிறிஸ்டியனே சோதம் பிரைஸ் தி லார்ட் அப்படின்ற மாதிரி நான் கூட வாழ ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, உன்னை சுத்தி இருக்கிறவங்க கலாய்ப்பாங்கன்னா, ஏன் தெரியுமா, நீ வெளியே வந்து கிறிஸ்டியன் சொல்லிப்பேன், ஆனா அந்த விதமான ஸ்டாண்டர்டுக்கு உன்னால வாழ முடியாது போது. டேய் நீலாம் எதுக்குடா கேட்கறாங்களா நம்மள பார்த்து, நீலாம் எதுக்கு சர்ச்சைக்கு போற, இப்படி மோசமா நடந்துக்கிறீ, எனக்கு உனக்கு என்ன வித்தியாசம் கேட்பாங்க மக்கள். அதனாலதான் சொல்றேன், டேய் ரொம்ப கஷ்டம் இது, சும்மா ஏதோ எல்லாருமே ஃபாலோ பண்றாங்களே என்ன ஃபாலோ பண்ணாது, தெரிஞ்சுக்கின்னு வார்த்தை நான் உங்களுக்கு சீரியஸ்னஸ் கொடுத்துட்டேன் ஏசப்பா. அந்த கும்பலை பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு ஃபாலோ பண்றதா இருந்தா ஃபாலோ பண்ணிடலாம், ஓடிப்போம். அதான் அவர் யாரையும் திருத்த மாட்டாரு. ஆனா ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சு சிலுவையை தூக்கு, தெரியாம ஏதோ ஜாலிக்கு வரேன்ட்டு சின்ன பிள்ளைங்க மாதிரி ஓடி வந்துடாது. பிறர் உன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ. உன்னால இந்த விதமான காலிங்க அழைப்பை ஃபுல்ஃபில் பண்ண நிர்வாகம் உண்டோ இல்லையோ, டிசிஷன் உன்னால் எடுக்க முடியுமா என்று அவன் என்ன பண்ணுவான், முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்கணும். கணக்கு பார்த்து தான் நீ கோபுரம் கட்ட ஆரம்பிக்கணும். இவ்வளோ ஸ்டாண்டர்ட் காட் செட் பண்றாரு, இதுதான் கிறிஸ்தவம், இதுக்குள்ள என்னால போக முடியுமா, ஃபர்ஸ்ட் போக முடியுமா முடியாது, ஆவியானவருடைய வித்தியாசம் எல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இருக்கும். நான் சொல்றது வந்து மனசு இருக்குதான் ஃபர்ஸ்ட். அதுதான் உன்னால ஈஸியா பிறரை வெறுக்க முடியுமா, சொந்தங்களை வெறுக்க முடியுமா, யாரா இருந்தாலும் பாரபட்சமே பார்க்கலாம், கிறிஸ்துவுக்காக வா நீ என் கூட இணைந்து பயணி, ஒன்னா சேர்ந்து தேவனோட ராஜ்யத்தை கட்டலாம். இல்லையா சும்மா நீ இழுத்த எழுப்புகளை ஆட முடியாது, காலம் சமீபமா இருக்குது. அந்த அளவுக்கு உங்களால வேல்யூ சிஸ்டம் செட் பண்ண முடியுமா, இல்லையே. அதான் இருந்தாலும் என்னை வளர்த்த தகப்பன் அவருக்கு விரோதமா அவரை எதிர்த்து பேச சொல்லுங்க, அன்பா பேசுங்க. அன்பா, சாரிப்பா நீங்க சொல்றது நல்லதுதான்,
உலக ரீதியா நல்லதுதான். ஆனா பைபிள் வந்து இதுக்கு ஆப்போசிட்டா அடுத்த ஸ்டாண்டர்ட் பேசுது. நான் அடுத்த ஸ்டாண்டர்ட்ல வாழணும்னு ஆசைப்படுறேன். அதனால இந்த ஒரு விஷயத்த நான் கீழ்ப்படிய முடியாது. உங்க மனைவியா இருந்தாலும், உங்க பிள்ளைகளா இருந்தாலும், உங்க அம்மா, அப்பா, சகோதர யாரா இருந்தாலும் நல்லதுக்கு தானே மக்கள் சொல்லுவாங்க. நம்ம சொந்தங்கள், நம்மளுடைய பிளட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க. நல்லதுதான். ஆனா இத விட இந்த வேதம் சொல்ற நல்லது இங்க இருக்கிறதுனால, நீங்க சொல்றது இங்க இருக்கிறதுனால, நான் இத சூஸ் பண்றேன். அதனால நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப கம்மியா படுது. தப்பா நெனச்சுக்காதீங்க. நான் உங்கள நேசிக்கிறேன் தான். இருந்தாலும் நீங்க சொல்ற அந்த பாயிண்ட்ட நான் வெறுக்க வேண்டியதா இருக்கு. நீங்க சொல்ற இந்த இங்கேயே இருக்கிற நான் விருப்பம் இல்ல. கர்த்தர் என்ன இங்க கைப்புடிச்சு இங்க தூக்க ஆசைப்படுறார். சிங்காசனத்துல உயர்வான ஸ்தானங்கள்ல வைக்க ஆசைப்படுறாரு. இப்ப நான் வாழ்ந்துகிற காலகட்டத்துல எனக்கு பெரிய பெரிய காரியம்லாம் நடக்குமா நடக்காதா எனக்கு தெரியாது. ஆனா அவருடைய வருகைக்கு அப்புறம் அ நியாய தீர்ப்புலாம் அப்புறம் அந்த 1000 வருஷம் அரசாட்சியில பெரிய பெரிய முக்கிய பங்கு வகிக்கணும் இந்த உலகத்துல ராஜாக்கள், பெரிய பெரிய அம் பெரிய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் கர்த்தர் எனக்கு குடுக்க போறாரு. அதுக்கு நான் உண்மையா இருக்கணும்னா, இப்பத்துலருந்து நான் இங்க வேல்யூ சிஸ்டம் நான் செட் பண்றேன்னு சொல்ட்டு, கணக்கு பார்க்க ரெடியா இருங்க. நெறைய பேருடைய மூஞ்சே பாரு செத்து போச்சு. டக்குனு பக்கத்துல ஆளுங்க இருந்தாங்கன்னா டக்குனு அப்படி பாருங்க. இந்த வார்த்தைய கேட்கும்போது எவ்வளவு மூஞ்சி செத்து போய் கிடக்குறாங்க பாருங்களேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேல, கீழாகாமல் மேல எல்லாம் சொன்னா நல்லா சந்தோஷமா இருக்குது. ஏசப்பா அதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கலாம். எனக்கும் சந்தோஷமா இருக்கும் பிரசங்கம் பண்றதுக்கு. நானும் அது மாரி பிரசங்கம் பண்ற ஆள் தான். இன்னைக்கு என்ன பண்றது? இன்னைக்கு இந்த வார்த்தைய கேட்கும்போது, பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது பேசுறதுக்கு. ஏதோ வேற வழி இல்ல. ஒரு ஊழியக்காரனா கர்த்தர் சொல்ற இந்த வாரம் இத பிரசங்கம் பண்றான்னா, உண்மையாலுமே அத பத்தி பிரசங்கம் பண்ணிட்டு நானும் ஃபாலோ பண்ணிட்டு, உங்களையும் ஃபாலோ பண்ண வைக்கிற ஒரு வேலை தான் இது தவிர வேற எதுவும் இல்ல. ஏசப்பா சொல்ற வார்த்தை தான் இது. தெரிஞ்சுக்கின்னு கலையரங்க இதான்ப்பா கிறிஸ்தவம். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது, கிறிஸ்தவ வாழ்க்கை யுத்தம் போல. ஆம். நிச்சயமாகவே உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை ஜஸ்ட் ஒரு ஒரு அ அப்படியே என்ன சொல்லுவாங்க அத? இந்த பூ பாதை இல்ல. ஓகேவா? ஏதோ பூ போட்டு மலர் தூவி வாங்க ராஜா. நல்லா அதெல்லாம் இல்ல. பாவம் நிறைந்த வாழ்க்கை தான் அப்படி இருக்கும். உலக ரீதியா. உலக ரீதியா நீங்க பாவத்திலயும், சேத்துலயும், அழுக்குலயும், துன்மார்க்கத்திலயும் நீங்க வாழ்ந்தீங்கன்னா, ஜாலியா சுகபோகமா இருக்கணும். அதுக்கப்புறம் வச்சு செய்வாங்க. அப்படியே மேல தான் அப்படியே பூ போல இருக்கும். கீழ முள்ளுங்க அப்போ அப்போ அவன் குத்துவான். ஆனா, உண்மையான கிறிஸ்துவுக்குள்ளாக சீஷத்துவம் இருந்த அந்த பாதை, கொஞ்ச நாட்கள் கடினமா, போராட்டமா ஏன்னா வாசல் வந்து விசாலமான வாசல் இல்ல. ரொம்ப நேரோ பாத்துன்னு தான் போட்டுக்குது. ஓகே. ரொம்ப குறுகிய ஒரு பாதை தான். ரொம்ப கடினமா தான் இருக்கும். பெருமைய விடணும், சுயத்த விடணும், இச்சு தள்ளிட்டு அப்படியே தவுலுண்டு சின்ன ஒரு பாத்துல நம்ம போகிறோம். ஸோ உ உ உலக ரீதியா இப்போ இப்போ கொஞ்ச நாட்கள், கொஞ்சம் வருடங்கள் கஷ்டமா இருக்கும். அந்த வேவ தாண்டி அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம், நித்தியமா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பொறுப்புகள், பதவிகள், பெரிய பெரிய காரியங்கள், ஆசீர்வாதங்கள், நித்தியமா அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ற ஒரு மாபெரும் ஒரு ஸ்லாக்கியம் இருக்கு. அதனால கொஞ்ச நாட்கள் வாழ்ற இந்த உலகத்துல யுத்தம் வந்தா ஃபேஸ் பண்ணிக்கலாம், சண்டை போட்டுக்கலாம், பார்த்துக்கலாம். பாருங்க. அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது. ஸோ, நம்ம மைண்ட்ல ஒரு விஷயத்த ஏத்துக்கலாம். சீஷத்துவத்துக்கு நான் அப்கிரேட் ஆகுறேன்னா, யுத்தம் செய்ய நான் ரெடியா இருக்கேன். இது கூட பொல்லாங்கு கூட, ஈவில் கூட நம்ம ஃபியூ மந்த்ஸ் பேக் நம்ம அத தியானிச்சோம் பாருங்க. கிங்டம் ஆஃப் காட் பத்தி பார்க்கும்போது, முழுக்க முழுக்க மனுஷன் இல்ல, ஈவில். ஈவில் பீப்பிள், ஈவில் டாக்ட்ரின்ஸ், ஈவில் பிரின்சிபல்ஸ். பைபிள்ல இருந்தே பேசுற மாரி இருக்கும். ஈவிலா இருக்கும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எச்சரிக்கையா இருங்க. எல்லா யூடியூப் ஸ்பீக்கர்ஸையும் நம்பாதீங்க. எல்லாரையும் நீங்க கேளுங்க. கேட்டு நீங்க வேத வசனத்தோட யார் அலைனா இருக்கா? எது அலைனா இருக்கு? ஏன் நான் பேசுற சப்ஜெக்ட்ஸ், என்னுடைய பிரசங்கங்கள், கர்த்தருடைய இந்த ஹோல் வேதம், முழுக்க முழுக்க அந்த பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு முழுக்க முழுக்க இருக்கிற வேதத்தோட அலைன் ஆகலையா? என்ன அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனோம். அதுதான் ஸ்டாண்டர்ட். ஐய்யய்யோ! உங்கள எப்படி அதெல்லாம் காம்ப்ரமைஸே ஐயோ! என்ன பிரசங்கம் பண்ற? திட்டின்னு இருக்காது கமெண்ட்ல வேஸ்ட். ஒரு ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்ல. நான் என்ன பேசுறேனோ அதான் கன்டின்யூ பண்ணுவேன். நீங்க எந்த ஒரு நபர யூடியூப்லயோ போய் திட்டின்னு இருந்தீங்கன்னா, அவங்க மாற போறதில்ல. அவங்க ஸ்ட்ராங்கா ஒரு 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 ரோல்ல ஃபிக்ஸ் ஆயி போயின்னுருக்கிறாங்க. அதெல்லாம் அது நம்ம வேலை இல்ல. அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்கள நாங்க ஃபாலோ பண்ண போறதில்ல. யாரு சத்திய வேதத்த சத்தியமா ரொம்ப ஸ்ட்ராங்கா தெளிவா பிரசங்கம் பண்றாங்களோ அவங்கள மட்டும் தான் நான் ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் 2 பேரா இருந்தாலும் நீங்க அவங்கள கேளுங்க. வார்த்தை தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? எதுக்கு இத சொல்றேன் அப்டின்னா, யுத்தம். நம்ம ரெடியா இருக்கணும். காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. சில விஷயங்கள்ல எஸ்பெஷலா கர்த்தருடைய வாழ்க்கையில பொய் தீர்க்கதரிசிகளுக்கும், பொய்யான கள்ள போதகர்களுக்கு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு நான் எச்சரிக்கிறேன்.
அந்த லிஸ்ட்ல நீயே அந்த மாதிரி தான் உங்களுக்கு தோணுச்சுன்னா, என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு பாரபட்சமே பார்க்காம அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயினே இருங்க. நல்ல போதகர்கள் யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னா, நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் சேனல். ஓகேவா? பாருங்க, அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது, தன்மேல் 20,000 சேவகரோடு வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு அண்டர்லைன் எதிர்த்து நிற்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ. பாத்தீங்களா? ஆண்டவர் இது 2 இதுலயும் சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிக்கப்பா. ஃபர்ஸ்டே தயார்படுத்திக்கோ. மைண்ட பிரிப்பேர் பண்ணிக்கப்பா. சும்மா நான் கூட ரட்சிக்கப்பட்டேன். நான் கூட ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். நான் கூட சீஷத்துவ வாழ்க்கை வாழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல நிஜமாவே அந்த யுத்தம் நடக்கும்போது, நிஜமாவே அந்த ஈவில் வெர்சஸ் குட்ன்னு ஒரு பேட்டில் வரும்போது, தத்தளிக்கிறமே ஏன் மேற்கொள்ள முடியல? ஏன் வெற்றி சேர்க்க முடியல? அப்படின்னா, ஆக்சுவலா வாட் இட் டேக்ஸ் நம்ம தெரியாம இறங்கிர்றோம். ம். இதுல காமெடிலலாம் சொல்லுவாங்களே, அரசியலோட ஆழத்த பார்க்காம விடமாட் ஆழம் அறிந்து தான் கால் ஊனணும். வசனம் உலக ரீதியா பழமொழி இருக்கு. ஆழம் அறியாமல் காலை விடாதே. ஆஃப்டர் ஆல் ஒரு பாலிடிக்ஸ் வேர்ல்டு இல்ல. உலக ரீதியா இருக்கிற சின்ன தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இந்த கவுன்சிலர் சின்ன சின்ன ஒரு 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 வார்டு மெம்பர் ஒரு கவுன்சிலருக்கு நான் நிக்கணும்னாலே எவ்வளவு ஆழம் அது அதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது என்னென்ன சூழ்ச்சி எல்லாமே தெரிந்து அனலைஸ் பண்ணி விஷயம் தெரிஞ்சு கற்றுக்கொண்டு தெரிஞ்சவங்க எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கற்றுக்கணும் தான் இந்த ஊர் தலைவர் போட்டிக்கே இறங்கணும். அதுக்கே எப்படின்னா நான் பேசுறது வந்து வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடு நம்மளுக்கு யுத்தம் இருக்குதுன்னு வார்த்தை சொல்லுது. யுத்தம் பண்ணிதான் ஆகணும். அதுக்கு என்ன எடுத்துக்கணும்னு எடுத்துக்கோ. வார்த்தை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. எதை என்ன பண்ண சொல்றாருன்னா நல்லா உட்காந்து ஜபத்துல காத்திருந்து நல்லா அனலைஸ் பண்ணி இந்த பாருப்பா நம்ம கிட்ட 20,000 அவங்க எதிர 20,000 நம்ம கிட்ட 16,000 தான் இருக்குது. 10,000 தான் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இது வேணாம் நம்ம யுத்தத்துக்கு போவேனா தோத்துருவோம்னு தெரிந்து பிளான் பண்ணி உட்காந்துரு. இப்படி இல்லையா ஆள் பலத்தை ஏத்தின்னு போ. அதுதான் சொல்றது. வார்த்தை என்னன்னா நல்லா பிளான் அனலைஸ் பண்ணிட்டு எதிர்க்க கூடுமோ கூடாது என்று ஃபர்ஸ்டே உட்காந்து ஆலோசனை பண்ணிட்டு போயிட்டு உன்னால அதை ஃபாலோ பண்ண முடியாம உன்னால அந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ண தத்தளிக்காத. ஒரு பொசிஷன் ஒரு பதவி ஒரு ஊழியும் ஒரு காரியம் நமக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா முன்பே உட்காந்து கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்டு சம்பந்தப்பட்ட மக்கள் உங்களுக்கு யாருன்னா நல்ல கைட் பண்ற ஆட்கள் இருந்தாங்கன்னா வாட் இட் டேக்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது எனக்கு தெரிந்து காலவை உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. கல்யாணம் பண்றதுக்கு முன்பதாகவே ப்ரீ மரிட்டல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுங்க. ஏன்னா அனுபவமிக்க அதுக்குன்னு படிச்ச ஆட்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கல்யாணத்துக்குள்ள இதெல்லாம் நடக்கும் ராஜா ப்ரிப்பேர் ஆயிட்டு தெரிந்துக்குன்னு போங்க. நான் ப்ரீ மரிட்டல் கவுன்சிலிங் போகும்போது எனக்கு எடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா மேரேஜ் லைஃப் இஸ் அ வார். அதாவது திருமண வாழ்க்கை வந்து யுத்தம் போர் போல இருக்கும்னு சொன்னாங்க. போர் போலதான் இருக்கும். அதை எனக்கு சொல்லாம அனுப்பிச்சிருந்தாங்கன்னா இந்த சினிமால காட்டுறான் பாருங்க. காலையில ஏஞ்சுன்னு என்ன பண்ணுவாங்க அம்மா அப்படியே தலை குளிச்சுட்டு 6 மணிக்கு அப்படியே கொண்டை கட்டிக்கின்னு அந்த இது போட்டுன்னு டவல் கட்டிக்கின்னு அப்படியே பாட்டு பாடிக்கினே வந்து டீ கொடுப்பாங்க. எந்த குடும்பத்துல நடக்குது? ஏன்னா அது சினிமால மட்டும்தான் நடக்கும். சும்மா ஏன்னா ஒரு நாள் நடக்கலாம். எத்தனை வீட்டுல அப்படியே பாட்டு பாடினே வந்து சன்ரைஸ் விளம்பரத்துல பாட்டு பாடினே வந்து கொடுப்பாங்க. அந்த ஜன்னல் வழியோ 2 பேர் ரசிச்சு எந்த வீட்டுல நடக்குது? சினிமால அது மட்டும் தான் காட்டுவான். ஆனா வேத வாசனம் மட்டும் தான் உண்மை. ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்ல சொல்றாங்க போட்டு பட்டப்படியா போட்டு வச்சிருவாங்க. இந்த பாருப்பா இப்படிதான் இருக்கும் வாழ்க்கை தெரிந்து அவங்க அப்படிதான் இருப்பாங்க நீ இப்படிதான் இருப்ப. ஆண் இப்படிதான் இருப்பான் பெண் இப்படிதான் இருப்பான். ஹஸ்பண்ட் இப்படி இருக்கணும் ஒய்ஃப் எப்படி இருக்கணும் வேதம் இதுதான் சொல்லுது. இவ்வளவு தெரிஞ்சுக்கின்னு நீங்க இறங்குங்க. அதுக்கப்புறம் ஆவியான உதவி செய்வார் சொல்லிட்டு கன்சிஸ்டன்ட் கவுன்சிலிங்கோட டிராவல் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு சாம்பிளுக்கு நான் சொன்னேன். சோ ஒரு கணவன் மனைவி உறவுக்கே நல்ல விஷயம் தெரிஞ்சுட்டு இறங்க. இந்த சினிமாங்களை பார்த்துன்னு சும்மா ஜாலியா சினிமால பாக்குறீங்களா லவ் பண்ணுவாங்க உருகி லவ் பண்ணுவாங்க கடைசியில கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சுபம்னு போட்டு முடிச்சிருவான். அதுதான் ஆரம்பமே ஆக்சுவலா லைஃப். ஆனா என்ன பண்றான் அதுக்கப்புறம் எவ்வளோ சண்டை வரும் எவ்வளவு சச்சரவுகள் வரும் எவ்வளவு மென்டல் ட்ராமா எவ்வளவு குட்னஸ் எவ்வளவு நன்மைகள் திருமணத்துல பாசிட்டிவும் காட்ட மாட்டான் நெகட்டிவும் காட்ட மாட்டான். மெயினா நெகட்டிவ் காட்டிட்டு அது எப்படி டேக்கிள் பண்ணலாம் காட்டவே மாட்டான். ஏன்னா படம் ஓடாது. இந்த அப்படியே லவ் 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 லவ்னு காட்டினா ஐயோ அப்பதான் ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுறாங்க லவ் சாங்கலாம். உலகம் எஸ்பெஷலா இந்த கேடு கெட்ட சினிமா என்ன சொல்லித்தரோம் அப்படின்னா நெகட்டிவா
பாசிட்டிவ் மட்டும் காட்டி அதுக்குள்ள நடக்கிற கொஞ்சம் நஞ்ச சண்டையை காட்டி அப்படியே பீக்ல முடிச்சிருவான். சுபம் இன்னும் நம்ம பசங்க எல்லாம் பார்த்துட்டு ஆஹா லவ் பண்ணா காதல் திருமணம் தான், லவ் மேரேஜ் தான் பண்ணணும், இந்த மாதிரி இந்த படத்துல இருக்கிற மாதிரி. இல்லவே செல்லாது. உள்ள வந்து பார்த்தா வேற மாதிரி இருக்கும். ஏன் ஃபர்ஸ்ட் உட்காந்து அனலைஸ் பண்ணல, சினிமாக்களை பார்த்துட்டு லவ்ல இறங்கிட்டு, சினிமாக்களை பார்த்துட்டு மேரேஜ் இறங்கிட்டு, உள்ள வந்து பார்த்தா அது போர்க்களமா இருக்கும். மேரேஜே இந்த மாதிரிதான். அப்போ மற்ற காரியங்கள், நான் சொல்றது சீஷத்துவம், யோசிச்சு பாருங்க. அதனால ஆண்டவர் சொல்லுவோம். அதனால தான் பாருங்க பைபிள் ஏன் படிக்கணும், பைபிள் எவ்வளவு ஹெல்ப் பண்ணுது பாருங்க. ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால ஒவ்வொரு சிறு குடிகைகளும் ரொம்ப முக்கியம். உங்க சர்ச்சஸ்ல ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், வாலிபர்கள் ஐக்கியம், சிறுவர் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி எல்லாம் இருந்துச்சுன்னா எந்தெந்த ஏஜ் குரூப்ல நீங்க போய் உட்காந்துருங்க. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் எனக்கெல்லாம் டெய்லி ஆண்கள் ஐக்கியம் நடத்தினா டெய்லி போய் ஒரு விசுவாசியா போய் உட்காந்துருவேன். நடத்துறதை பத்தி பேசல நானு. டெய்லி யாருன்னா ஒரு ஆண் எப்படி பிஹேவ் பண்ணணும், ஒரு ஹஸ்பண்ட் எப்படி நடந்துக்கணும், கவுன்சிலிங் யாருன்னா பண்ணாங்கன்னா டெய்லி நடத்தினா டெய்லி போய் உட்காந்து கேட்டு வரணும்னு நான் நினைப்பேன். ஏன் நினைப்பேன் அப்படின்னா, எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எப்படி வாழ்க்கையை வாழணும்னு தெரிய மாட்டேங்குது, எப்படி குடும்பத்தை நடத்தணும்னு தெரிய மாட்டேங்குது, எப்படி சபையை நடத்தணும்னு தெரிய மாட்டேங்குது. தெரியும். அப்போ அனுதினமும் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய கடமைக்கு நான் தள்ளப்படுறேன். பிரசங்கம் பண்றது மட்டும் இல்ல, கற்றுக்கொண்டே இருக்கணும். அப்ப டெய்லி ஆனா டெய்லி போய் உட்கார்றதுக்கு அது எவ்வளோ, அது இலவசமா நடக்குது சபைகள்ல, இலவசமா தான் ஸ்மால் குரூப்ஸ் நடக்குது, இலவசமா சபை ஆராதனைகள் நடக்குது. காணிக்க நம்மளா போடுறது தானே, போடலன்னா யாரும் கோச்சிங்க போறது இல்லை. அப்ப இலவசமா ஆண்டவர் இவ்வளவு வார்த்தைகளை, ஃப்ரீ எக்ஸ்போஷர், ஃப்ரீ அட்வைஸ், ஃப்ரீ கவுன்சிலிங், ஃப்ரீ வேர்ட் ஆஃப் காட் எல்லாமே இலவசமா நம்மளுக்கு கொடுக்குறாரு. அவன் எவ்வளவு லெத்தர்ஜிக்கா இருக்கிறோம். முன்பு ஆலோசனை பண்ணணும்னு வார்த்தை சொல்றது, முன்பு உட்காந்து வார்த்தையை கேட்கறது இல்லை, தியானிக்கிறது இல்லை, ஆலோசனை பண்றது இல்லை. அதனாலதான் லைஃப் அடி வாங்குது பாருங்க. அந்த பீரியட்ல முன்பே உட்காந்து தியானத்துல நல்லா தெளிவ வச்சுட்டு அந்த ஜபத்தோட அணுகுனா எவ்வளவு வாழ்க்கை சூப்பரா இருக்கும் பாருங்களேன். டஃபா இருந்தெல்லாம் தட்டி விட்டு பண்ணிடலாம். ஏன் பண்றது இல்லை, ஏன் அடி வாங்குது லைஃப் சம் பீப்புளுக்கு நிறைய நேரங்கள்ல நமக்கே அப்படின்னா, சீஷத்துவம் எவ்வளவு காஸ்ட்லின்ற அந்த ஸ்ட்ராங், அந்த தெளிவு இல்லாம உள்ள குச்சி பாத்துக்கலாம்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனாலதான் ஆவியானவர் இந்த மாசத்துல நம்மளுக்கு எது பண்றதுப்பா, சீஷனின் மனநிலைக்கு அப்கிரேட் ஆகுப்பா. இவ்வளோ இது தேவைப்படுது, தெரிஞ்சுன்னு உள்ள இறங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் வரமே டமால் நச்சு உடைக்கிறேன் அக்டோபர் மாசத்துல. பாருங்க மேல என்ன சொல்லியிருக்கிறாரு, ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ, கூடாது என்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கான விலை கேட்டுக்கொள்வானே. இதெல்லாம் நம்மளுக்கு முடியாது பிரதர்னா டைம் எடுத்துக்கிறேன். ஆண்டவரேன்ட்டு ஸ்தானாதிபதி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னப்பா நான் கூட ரொம்ப ஈஸி நினைச்சோன்னா ரொம்ப கஷ்டமாகுதேப்பா, இந்த கிறிஸ்துவ பாதை பரிசுத்த ஜீவியம், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அது பாருங்க, ஹெல்ப் சீக் பண்றோம் பாருங்க. அதெல்லாம் சீஷத்துவத்தில் அடங்கியிருக்கு. அப்பா உன்னால அது முடியாது, இந்த விஷயம் எனக்கு பண்ண முடியாது, தெரியாது, என்ன ஊழிய பாதை இவ்வளவு கஷ்டமா இருக்கு, சபை நடத்துறது இவ்வளவு கஷ்டமா இருக்கு, ஃபேமிலி இவ்வளவு கஷ்டமா இருக்கு, கஷ்டமா தான் இருக்கும், அவர் ஆண்டவர் தான் வார்னிங் கொடுத்துருக்காரு. அப்ப என்ன பண்ணலான்னு ஃபர்ஸ்டே உள்ள போய் அடி வாங்கலாம் கேட்காது, முன்னாடியே பிளான் பண்ணி ஆண்டவரே திருப்பியா ஒரு உதவி செய்யுங்கப்பா. காலையில ஏஞ்சினா பைபிளை தந்துட்டு, காலையில ஏஞ்சினா ஆண்டவர் ஃபேஸ் பண்ணாம மனைவியும் கணவனையும் சகோதர சகோதரிகளையும் ஃபேஸ் பண்ணாத, அப்பா அம்மா ஃபேஸ் பண்ணாத, இதுதான் சொல்லித்தராரு அப்பா. ஃபர்ஸ்டே சமாதான பேச்சுவார்த்தை அனுப்பி அங்கிருந்து நாலேஜை வாங்கி விஸ்டமை வாங்கிட்டு ஞானத்தோட ஒரு நாளையும் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. 33 அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம், ஒண்ணு கூட மிஸ் ஆகல, அப்படியே உங்களில் எவனாகிலும் மேல சொல்லிட்டு அப்படியே வர்றாரு. அதே மாதிரி அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். இதனால அநேக கிறிஸ்தவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, அநேக விசுவாசிகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, அநேக ஜீசஸ் லவ்வர்ஸ் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, வார்த்தை விரும்பிகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, ஏசப்பா பிரியர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஆனா நான் பேசிக்கொண்டிருப்பது சிஷ்யர்களுக்காக. சிஷ்யத்துவம் இட்ஸ் நாட் an ஈஸி ஜோக், இம்பாசிபிள் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வாழ்ந்து காட்டி தான் மதித்திருக்கிறாங்க, இந்த காலகட்டத்திலும் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. போன வாரம் தான் நம்ம பார்த்தோம் சார்ல்ஸ் கர்க் பத்தி. ஓகேவா? ஸோ சார்லி கர்க் நேம் தப்பா சொல்லி மன்னிச்சுடுங்க. ஸோ அந்த காலகட்டத்துல ஸ்தேவானும் வாழ்ந்திருக்கிறாரு, இந்த காலகட்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளோட இணைந்து அநேக நல்ல சாட்சிகள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இம்பாசிபிளாம் கிடையாது, ஆனா கடினம் தான். ரொம்ப ஈஸி நினைச்சா இருக்கிறாதீங்க, டஃப் நினைச்சும் ஓடுறாதீங்க. தேவனுடைய ஒத்தாசையோடு நம்மளால வெற்றி திறக்க முடியும். அமேன். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் கிறிஸ்துவ போல எல்லா வருஷம் வெறுத்து விடாவிட்டால்
அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான்ட்டு ஏசப்பா சொல்றாரு. 34 வராரு பாருங்க. உப்பு நல்லதுதான். உப்புலாம் நல்லதுதான். ஆனா அந்த உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காகிலும், எருவுக்காகிலும் எதுக்குமே உதவாதுப்பா. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். வெளியே தூக்கி போடுறது தான். அதாவது யூஸ்லெஸ். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். 3வது சொல்லும்போது இந்த உப்பு எக்ஸாம்பிள்ல மெயினா ஒரு விஷயத்த போட்டுக்கிறாரு. உப்பு எதை குறிக்குது அப்படின்னா, உப்பு எதுக்கு பயன்படுத்துவாங்க? பிரிசர்வேஷனுக்கு பயன்படுத்துவாங்க. பிரிசர்வேஷன்னா என்ன? பாதுகாக்கிறதுக்கு. ஓகே. ஒரு பொருளை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. பியூரிட்டி. உப்பு வந்து பியூரிட்டியை கொடுக்குது, தூய்மையை கொடுக்குது. வார்த்தை சொல்லுது, உப்பு நல்லதுதான்ப்பா. ஆனா சாரம் இல்லாத உப்பு வேஸ்ட்ப்பா. கிறிஸ்தவ ஜீவியம் கிறிஸ்டியன் சொல்லிக்கிறது நல்லதுதான்ப்பா. ஆனா சீஷத்துவம் உங்ககிட்ட இல்லைன்னா வேஸ்ட்ப்பா. எதுக்குமே யூஸ் இல்லை. அது வந்து கீழே கொட்டி போடுறதுக்கும் மனுஷனை மெதிக்கப்படுறது தான் யூஸ் ஆகும். ஸோ யோசிச்சு பார்க்கும்போது இந்த உலகத்துக்கு நீங்களும் நானும் வெளிச்சமாகவும் உப்பாகவும் இருக்க கர்த்தர் ஆசைப்படுறாரு. எப்படிப்பட்ட உப்பா இருக்கணும்? சாரம் உள்ள உப்பா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க மனைவி சமைக்கிறாங்க, இல்ல நீங்க சமைக்கிறீங்க. நல்லா வெளியே பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. வாயில எடுத்து வச்சா, ஏமா உப்பே போடல, போட்டேனேங்க. ஏமா போடல, இந்தாங்க போடுறேன். திருப்பி போடுறாங்க, நல்லா கலக்குறாங்க, திருப்பி குடிக்கிறோம். ஆஹா, இதுவே ஆகல. உப்பு போடுறோம், ஆனா டேஸ்டே வரல. என்ன அர்த்தம்? உப்பு சாரமற்று போயிடுச்சு, எக்ஸ்பைரி ஆயிட்டு இருக்குது, பல நாள் ஆயிட்டு இருக்குது. கிறிஸ்தவ ஜீவி அந்த மாதிரி இருந்தா, அதான் அங்கதான் கன்க்ளூட் பண்றாரு பாருங்க இந்த பேசேஜ். இந்த சப்ஜெக்ட். கிறிஸ்தவ ஜீவியம், சில பேரோட கிறிஸ்தவ ஜீவியம், உப்பு போடுற சாரம் இல்லையே. நான் கூட உப்புன்னு நீ சொல்லிக்கிற, சாரம் இல்லையே. நான் கூட கிறிஸ்தவன் சொல்லிக்கிறேன், கனி இல்லையே, ஆவியின் கனி இல்லையே. அப்புறம் கிறிஸ்தவன் நான் கூட சீஷன் தான். நான் அப்படி நம்ம சொல்லிக்கிறது இல்லை, பிறர் சொல்லணும். ஆவியானவர் சொல்றேன் ஸ்பெஷலா. நான் என்ன சொல்லிக்கலாங்க, சிம்பிளா சொல்லிட்டான். கிறிஸ்தவ ஜீவியத்துல எஸ்பெஷலா ஆஃப்டர் மேரேஜ் நான் பார்த்ததுக்கு அப்புறம் நான் எந்த அளவுக்கு நான் எந்த அளவுக்கு வந்து கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றேன் நான் சொல்லிக்கூடாது ஃபர்ஸ்ட். 2வது, என்ன தெரியாதவங்க சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்னுடைய சாட்சி என் ஒய்ஃப் சொல்லணும். ஒய்ஃப் கிட்ட இருந்து குட் ரிப்போர்ட் வந்துச்சா, ஸ்தோத்திரம், ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டோம். கர்த்தர் சொல்லணும். ஓகேவா? ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம கூட ரொம்ப க்ளோஸா இணைந்து பயணிக்கிறவங்க தான் நம்ம யாருன்னு தெரியும். ஓகேவா? இந்த தெரியாதவங்க நம்மளை பத்தி இந்த யூடியூப்ல பார்த்து கமெண்ட் பண்றது, இந்த இன்ஸ்டாகிராம் பார்த்து இதுங்கெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கக்கூடாது. அவங்கெல்லாம் சீன்லயே வச்சுக்கூடாது. நிஜமாவே நம்மளுடைய டேட்டா அக்கௌண்டபிலிட்டி யார்கிட்ட? ஏன்னா யார் நம்ம க்ளோசஸ்டா இணைந்து பயணிக்கிறாரோ அவங்க நல்லா நம்மளை பத்தி, நம்மளோட நன்மைகளும் தெரியும், கெட்டதும் தெரியும். தவறான காரியங்களை சுட்டி காட்டுறாங்களா, அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த லெவல், அது உண்மையான அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போயினே இருக்கணும். அதனாலதான் சொல்றேன், சால்ட் டெஸ்ட் யாருக்கிட்ட தெரியுமா இது? எஸ்பெஷலா நம்மளுடைய க்ளோசஸ்ட் ஃபேமிலி மெம்பர். நீங்க திருமணமானவர்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய சால்ட் டெஸ்ட் சாரமற்றவனா சாரம் இல்லாதவனான்றத ஒரு ஒய்ஃபா இருந்தீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் உங்களை பத்தி சொல்லணும். எனக்கு ஏஞ்சல் தான், என் ஒய்ஃப் தான் சொல்லணும். என்னம்மா உப்பு எப்படி இருக்குது, சாரமோட வாழறேன்னா இல்லையா? அவங்க நிஜமாவே சொல்றேன், கர்த்தரால் நடத்தப்பட்டவர்களா இருந்தாங்கன்னா உண்மையான டேட்டா கொடுத்துருவாங்க. எங்க அப்படின்னாங்கன்னா கம்பல்சரி ஆமா, நீ சொல்ற மாதிரி தான் நான் வாழ்றேன், நான் மாத்திக்கிறேன், மாறிதான் ஆகணும். ஏய் நீ என்ன நீ சொல்றது, நான் என்ன கேட்கறது, நீ சொன்னா நான் தெரியுமா, எப்படி தெரியுமா பாஸ்ட், எவ்வளவு பெரிய பாஸ்ட் தெரியுமா, எத்தனை மெசேஜ் தெரியுமா கொடுத்துக்கிறேன்னா, மெசேஜ் மட்டும் தான் கொடுக்க முடியுமே தவிர, நம்ம மெசேஜ் கொடுத்து அந்த வார்த்தையை கேட்டவங்களாம் நல்ல லெவலுக்கு போயிடுவாங்க. மெசேஜ் கொடுத்தாலும் பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம். எவ்வளவு காமெடியா இருக்கும் பாருங்க. ரகசிய வருகை இருக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் என் வார்த்தையை கேட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு நான் இன்னும் கடைசி வரைக்கும் ஜூம்லயே பேசிட்டு இருந்தாலும் எவ்வளவு காமெடியா இருக்கும் பாருங்க. அப்படி இல்லை, அதுதான் சொல்றேன் பாருங்க. உப்பு நல்லதுதான், சாரமோட இருக்குதா, கிறிஸ்தவ வாழ்க்கை நல்லதுதான், சீஷத்துவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்குதா, காட் சொல்ற ஸ்டாண்டர்ட்ல இருக்குதா, இல்லையா அப்கிரேட் ஆகுங்க. இல்லைன்றதுனால தான் இந்த வார்த்தையை அனுப்புறாரு. இந்த கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் உங்ககிட்ட அது இல்லை, அதனால அப்கிரேட் ஆகுது, தெரிஞ்சுக்கணுவா. அப்ப எவ்வளவு பாருங்க, நம்ம நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கு இது பண்ணுறோம். எவ்வளவு டஃப்னு யோசிச்சு, ஐயோ இவ்வளவு டஃப்பா இருக்குதேப்பா, நான் ஒதுங்கிறேன்ப்பா, இவ்வளவு டஃப்பா இருக்குதேப்பா, இருக்கேப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்ப நான் எவ்வளவு மெனக்கெடணும், எவ்வளவு கர்த்தரோட நேரம் செலவிடணும், எவ்வளவு உபவாசிக்கணும், பிசாசுகளை மேற்கொள்ள எவ்வளவு ஜெபிக்கணும், எவ்வளவு வார்த்தை எனக்குள்ள போகணும், எவ்வளவு பைபிள் படிக்கணும், எவ்வளவு பிரசங்கங்கள் நான் கேட்கணும். இவ்வளவு இருந்தாதான் கொஞ்சமாவது வண்டி நவுறும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, நோ வேர்ல்ட்லி காம்ப்ரமைஸ். உலக ரீதியா நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா வேதத்தை உங்களால தூக்கவே முடியாது, சீஷத்துவ வாழ்க்கையை வாழவே முடியாது.
பெஸ்ட் எக்ஸாம்பிள் பேதுரு. சும்மா சிங்கம் மாதிரி பெந்தகோஸ்து நாளுக்கு அப்புறம் சிங்கம் மாதிரி எழும்பி அவங்களுக்கு விரோதமா உட்காந்து டீச்சர்ஸ் ஆஃப் த லா, அந்த எல்லாம் படிச்சேன் சார், எல்லாம் ஒரு கும்பலே உட்காந்து பெரிய பெரிய ஆட்சியாளர்கள் உட்காந்து ரோமன்ஸ்ல இருந்து வந்து ஆஹ் உண்மையை பேசினா வெற்றுவாங்கன்ற ஒரு சூழ்நிலையில இதெல்லாம் பேசுனா உங்களுக்கு பிடிக்காது, இருந்தாலும் நான் பேசுறேன்டா என்னடா பண்றீங்க என்ன மிஞ்சி போனா நான் வணங்குற இயேசுவையே நீங்க கொலை செஞ்ச துரோகிங்க, கொலை பாதுங்க, நீங்க துரோகிங்க அப்படின்னு அட்ரஸ் பண்ற ஸ்டேவான் பாருங்க, போன வாரம் மெசேஜ்ல கேட்டால துரோகிங்கண்ணா நீங்களா அட்ரஸ் பண்ற சா வச்சிருவாங்கண்ணா உன, பரவாயில்ல என்ன பண்ணுங்க அப்படின்னு அட்ரஸ் ஏன் காம்ப்ரமைஸே இல்ல, என்ன வெட்டுவாங்க இது ஐயோ அதுக்கெல்லாம் நீ வெட்டினா வெட்டுன்னு போ, நீ எனக்கு கல்ல இருந்து சாவடிக்கு போறேன்னு தெரியும், ஆனால் நான் சத்தியத்தை பேசிருக்கிறாரு பாருங்க ஸ்தேவானு, எவ்வளவு என்ன ஸ்டாண்டர்ட் பாருங்க நம்மளுடைய கிறிஸ்தவம். இதுதான் கிறிஸ்தவம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது இல்ல, வேர்ல்ட்லி பேட்டர்ன்ஸ் இல்ல. ரோமர் 12:1-2 சொல்லுது பாருங்க, மனம் புதிதாக இருந்தாலும் மறுரூபமாவப்பா, உலகத்தினுடைய பேட்டர்ன்ஸை ஃபாலோ பண்ணாதப்பா, உலகத்துலதான் இருக்கும் ஆனா உலகத்தானே போல இல்ல, பேட்டர்ன்ஸை ஃபாலோ பண்ணாத. அவங்க ஒரு சில விஷயங்கள் அவங்க ஒரு அவங்க அது நல்லதுன்னு நினைச்சு செய்வாங்க, நல்லது மாதிரியே செய்வாங்க, நீ அதை ஃபாலோ பண்ணாத, பைபிளை ஃபாலோ பண்ணு, பைபிளோட மெத்தடாலஜி அது. அதனால அதுக்கு வார்த்தை உனக்கு தெரிஞ்சிருக்கும், அவன் சாப்பிட்டு போயினே இருப்பான் பிசாசு, ஏவாளை சாப்பிட்டா மாதிரி அசால்ட் பண்ணிட்டான் பாருங்க. ஏவாளை ஒரே ஒரு சம்பவம் தான், என்ன சொல்றான், ஆனா எதாவது சாப்பிடக்கூடாது சொன்னார், கேள்வி கேட்டான் தொடவே கூடாதுன்ட்டாருன்ட்டு அம்மா அப்படி 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 கன்ஃபியூஸ் ஆயிட்டு மேனிபுலேட் பண்ணி டிசீவ் பண்ணப்பட்டு அப்படியே பார்சல் பண்ணிட்டு தட்டு போயினே இருக்கிறான் பாருங்க, அசால்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஆதாமுக்கும் அது கிளாரிட்டி இல்லாம மனைவி சொல்ற பேச்சு கேட்டு அவள்தான் லாக்கு. பாத்தீங்களா வேர்ல்ட்லி பேட்டர்ன்ஸ் இன்னைக்கும் அவன் அப்கிரேட்லாம் ஆக மாட்டான், நம்ம தான் அப்கிரேட் ஆகும், அவன் பழைய பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுவான். அவன் இன்னைக்கு வெவ்வேறு வடிவத்துல வருவான், இடம் கொடுத்துடாதீங்கன்னு சொல்ல வரேன். நோ வேர்ல்ட்லி பேட்டர்ன்ஸ், ஓகேவா. மெயினா வி நீட் டு பி வெரி வெரி சின்சியர். இவ்வளவு சின்சியரா இருந்துமே அப்பப்போ விழுந்து ஏஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு, இட்ஸ் ஓகே. விழுந்தா பரவாயில்ல, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் 8வது வாட்டி ஏஞ்சி ஓடலாம், பரவாயில்ல. வெரி வெரி சின்சியரா தான் இருந்து ஆகணும். போன மாசம் ஃபுல்லா சின்சியாரிட்டியை பத்தி பார்த்தோம், காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. கடைசியா சொல்றேன், இன்னும் கலப்படம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழணும். நம்மளை பார்த்து பைத்தியக்காரன்னு சொன்னா சொல்லு போடும், நம்மளை பார்த்து அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க பாக்கியவான். கிறிஸ்துவுக்காக நீங்க கிறிஸ்தவர்களாலே நிந்திக்கப்பட்டீங்கன்னா நீங்க பாக்கியவான். நாப்பா ஊர்ல யாரும் இல்ல, ஏன் எல்லா கிறிஸ்டியன்களும் தான் இது பண்றாங்க, எல்லா கிறிஸ்டியனும் பண்றானுங்க, வேதத்தை ஃபாலோ பண்றேன், பைபிள் இருந்தா சொல்லி நான் பண்றேன் அப்படின்னு நீங்க நின்னீங்கன்னு வைங்களேன், முட்டாள்னு பேர் எடுப்பீங்க, உதவாதவனு பேர் எடுப்பீங்க, பழக தெரியாதவனு பேர் எடுப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு லேபிள் மட்டும் ஒட்டிட்டாங்கன்னு வைங்களேன், நீங்க தான் நீதிமான் ஆக்சுவலா. ஏன்னா உலகத்தாரால நீங்களா எல்லாரும் தான் பண்றாங்க, அவங்களாம் கிறிஸ்தவர்கள் இல்லையா அப்படின்னாங்கனாலே சூப்பர், வேற லெவல் லைஃப் வாழ்ந்தீங்கன்னு அர்த்தம். அப்படி இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னா ஆவரேஜ் லைஃப் வாழ்ந்துருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்களும் அந்த லெவலுக்கு போவீங்க. ஏன்னா இந்த சீஷன் அப்படின்ற அந்த லெவல் அப்கிரேட்ல இருந்தாதான் நான் மேல சொன்ன மாதிரி ஒரு லைஃப் வாழ முடியும். அப்படி இல்லை காம்ப்ரமைஸ் பண்ணின்னு வாழ்ந்துக்கலாம் பிரதர், இடத்துல இருக்கிறோம் கொஞ்ச நாள் இருக்கிறோம், என்னுடைய பதவி அந்த மாதிரி என்னுடைய இது அந்த மாதிரினா காம்ப்ரமைஸ் பண்ணி வாழுங்க. பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க பாத்திரவானான்னு எனக்கு தெரியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா காட் செட் பண்ண ஸ்டாண்டர்ட் டூ ஹை, டூ ஹியூஜ், ரொம்ப ரொம்ப ஹையர் ஸ்டாண்டர்ட்ல வச்சிருக்கிறாரு. அவர் காம்ப்ரமைஸ் பண்ணல, சரிடா புரியுதாகட்டும் சொல்லுவேன், நான் ஸ்டாண்டர்ட்ல வாழ்ந்துட்டு போயிடுவேன், நான் ஏசப்பா, நான் கர்த்தருடைய பிள்ளை, நீ ஆஃப்டர் ஆல் மனுஷ பையன் தானே, சரி உனக்கு என்ன இறக்குறேன், இறக்கவே இல்லைங்க, உனக்கு எல்லாம் இறக்க மாட்டேன், நான் வேணா உன்ன மாதிரி வந்து வாழ்ந்துட்டு போறேன், என்னால முடியுதே, வாழ்ந்தனே 33 வருஷம் வாலிப நாட்கள்லாம் வாழ்ந்துட்டேன், அடல்ட்ஹுட்டும் வாழ்ந்துட்டேன், என்ன ரொம்ப சீனா போடுறீங்களே, நான் செட் பண்ற மாதிரி நான் வாழ்ந்த மாதிரி உபவாசத்தோடும் ஜபத்தோடும் ஜபத்துல உறுதியா தடுத்திருந்து அப்பா சத்தத்தை கேட்டு பிதாவுடைய சித்தத்தை மட்டும் தான் செய்வேன், அதுதான் என்னுடைய அனுதின போஜனம், வாழ்ந்துட்டு போ. முடியலையா அப்ப சும்மா பைபிளை குறை சொல்றது, சும்மா கிறிஸ்துவ குறை சொல்றது, வேதத்தின் கோட்பாடுகளை சொல்றது, அதெல்லாம் இல்லை. அவர் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாரு, எல்லாராலையும் முடியும், 100% முடியும். அதுக்கு ஏசப்பா தான் சாட்சி. நம்மளால முடியும், முடியலன்னா நம்ம ட்ரை பண்ணலன்னு அர்த்தம், இல்லை நம்ம ஏதோ வேர்ல்ட்லி காம்ப்ரமைஸ்ல நம்ம ஈடுபடுறோம் அர்த்தம். காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு வாழ்க்கை வாழலாம். வருகிற மாதம் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் உங்களுக்கு நிறைய, ஏன்னா வார்த்தையை கேட்டோம்னாலே டெஸ்ட் வர ஆரம்பிச்சோம், ஓகேவா. எனக்கும் சேலஞ்சஸ் இருந்திருக்கு இந்த வார்த்தை எடுத்ததுக்கு அப்புறம். சக்சஸ்ஃபுல்லா இருந்தேன் சில இடத்துல ஃபெயில் ஆனேன், ரொம்ப மோசமா ஃபெயிலர் ஆனேன், திருப்பி ஏஞ்சி ஓடணும். அதுதான் இப்ப இந்த வார்த்தை பேசும்போது, ஆமா ஃபெயில் ஆனா என்ன அடுத்து பாஸ் ஆகிற முயற்சியில ஈடுபடலான்ற மாதிரி தான்
ஒரு அப்ரோச் எடுக்கிறதே தவிர, அவங்கதான் நம்ம என்னத்த வாழுது எல்லாம் பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அதனால நடைமுறைக்கு சாத்தியமா பிரதர்னா இப்படியே உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். அப்படிலாம் இல்ல. நடைமுறைக்கு நிச்சயமா சாத்தியம். நம்மளால கூடும். என்னை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்ற வசனத்த கையில புடிச்சுட்டு, நிச்சயமா நல்ல ஒரு பாதைய வாழ்க்கைய வாழலாம் கிறிஸ்துவோடத்த யார் மாரி தெரியுமா எழுதணும்? ஏசப்பா ஒரு உதாரணமா சொன்னேன். நல்ல போராட்டத்தை போராடினேன். ஓட்டத்தை முடித்தேன். பாருங்க, ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்ல. முடிக்கிறியா? முடிக்க திராணி இல்லாத பாருங்க. நல்லா ஆரம்பிச்சலாம் கோபுரம் கட்ட. முடிக்க திராணி இல்லாதவன்னு சொல்லக்கூடாது. நல்ல கிறிஸ்தவ லைஃப ஸ்டார்ட் பண்ணலாம் கிறிஸ்டியானிட்டிய. முடிக்க திராணி இல்லாம இருக்கக்கூடாது. நல்ல போராட்டத்தை போராடி அவரே எழுதுறாரு பாருங்க பவுலு. போராட்டம்பா வாழ்க்கை. நல்ல போராட்டம். போராடினேன் நான். ஐ ஹேவ் ஃபாட் த குட் ஃபைட். ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் த ரேஸ். நல்ல போராட்டத்தை போராடினேன். நான் ஓட்டத்தை முடித்தேன். கெத்தா சொல்றேன் பாரு. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நித்திய ஜீவன் கிரீடம் எனக்காக இருக்குதுப்பா. அந்த மாதிரி இருக்கணும் சாட்சி. 35 வயசுல ஆண்டவர் ஏது நம்மள கூப்பிடுறாரு. அவன் சார்லிக்கு அந்த போன வாரம் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? 31 வயசு. அவர் ஆண்டவர் ஏத்து கூப்பிட்டாரு. அவரு பரலோகத்துல போய் எழுதியிருந்தாருன்னா எழுதியிருப்பாரு. நல்ல போராட்டத்தை போராடினேன். என் நினைவுல இருந்து நான் சொல்றேன். ஓட்டத்தை முடிச்சிட்டேன். விசுவாசத்தை காட்டுக்கொண்டேன். எனக்கான கிரீடம் காத்துனுக்கு நான் ஜாலியா நான் என்டர் ஆக போறேன் பரலோகத்துல. அப்படி நம்மளால சொல்ல முடியுமா? சொல்லக்கூடிய வாழ்க்கையை தான் வாழ்ந்தாகணும். எஸ்ஐசி அதுதான் உங்களை என்கரேஜ் பண்ணு. எஸ்ஐசி நம்மளுடைய சர்ச் வந்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக்கே நான் சொன்னேன், சீஷர்களுக்கான சர்ச் தான். ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு வந்துட்டு நீங்க ஜஸ்ட் ஒரு நார்மல் மெசேஜஸ், ரொம்ப சிம்பிளான ஒரு இதெல்லாம் அப்படிலாம் இருக்காது. நிறைய அது வந்து நெல்சன் கிறிஸ்டோபரோட யூடியூப் சேனல்ல நிறைய அந்த மாதிரி மெசேஜஸ் இருக்கும். நல்ல என்கரேஜிங்கான வார்த்தை. ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டில அப்படி இல்லை. காட் செட் பண்ணும் போதே சொல்லிட்டாரு, ஏன்பா இந்த செகண்ட் சர்வீஸ் தேர்ட் சர்வீஸ் எல்லாம் வருவாங்க, சீஷர்கள் மட்டும் தான் உன் சர்ச்சுக்கு வருவாங்க. ஜஸ்ட் நார்மல் ஆடியன்ஸ் உங்க மெசேஜே கேட்க மாட்டாங்க. அதனால நான் நார்மலா நானே ப்ரிப்பேர் பண்ணி வார்த்தையை நான் தியானித்த வார்த்தையை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பாஸ்டர் நெல்சன் கிறிஸ்டோபர்னு ஒரு யூடியூப் மெசேஜ் போட்டா 300 வியூஸ்லாம் போகும், அசால்ட்டா போகும், 500 வியூஸ்லாம் போயிருக்கு. ஆனா ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில போடுற வியூஸ் கம்மியா தான் வரும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் அதிகம், மக்களுக்கு கேட்க பிடிக்காது. அது எனக்கு தெரியும். லைவ் ஆடியன்ஸும் வரமாட்டாங்க, கம்மியா தான் வருவாங்க. வெகு சில பேர் செட் அப்பார்ட் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா வார்த்தையை கேட்கணுன்ற தான் சூஸ் பண்ணிட்டு வருவாங்க. இப்ப பாருங்க, அடுத்த 3 வாரமா அட்டண்டன்ஸ் அடி வாங்க வாய்ப்பு இருக்குது, வியூஸ் அடி வாங்க வாய்ப்பு இருக்கு. வியூஸ்க்காகலாம் சர்ச் நடத்தல, அட்டண்டன்ஸ்க்காகவும் சர்ச் நடத்தல. ஒரே ஒரு ஆத்மா வந்தாலும் நான் சபையை நடத்திடுவேன். அந்த ஒரு ஆத்மா லைவ்ல வரலாம் பரவாயில்ல, நான் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போட்டுறேன். யாருன்னா ஒரே ஒரு ஆத்மா இருக்கும். போன வாரம் சூப்பர் ஃபீட்பேக் வந்துச்சு ஒரு சகோதரி கிட்ட இருந்து. இது சின்னப்பா தேவானியும் சார்ல்ஸ்காக்கும் எக்ஸாம்பிள் வச்சு ஒரு மெசேஜ், இன்னும் எனக்கு எப்படி இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியும், என்ன அடப்பாப்பா அப்படின்னு யாருன்னா தோணி இருந்துச்சுன்னா அதுல இருந்து ஒரு ஃபீட்பேக் வந்துட்டு எனக்கு வாய்ஸ் நோட் வந்துச்சு. சாட்சி சொல்றாங்களே, ரொம்ப 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 இப்போ தேவைப்பட்ட எனக்கு மெசேஜ்னா அப்படின்ற மாதிரி. பாத்தீங்களா, லிஸ்ட்லயே இல்லை அந்த நம்பர்லாம். நான் ஒரு ஆடியன்ஸுக்கு பேசுறேன், ஆனா எங்கேயோ இருந்தோ வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து அப்பதான் எனக்கு தெரியும், ஓ இவங்க மெசேஜ் நம்ம எஸ்ஐசி மெசேஜ்லாம் கேட்கறாங்களா ஆன்லைன்ல. பாத்தீங்களா, கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவர் மக்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார், உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். யாருன்னா ஒரு ஆத்மாக்காது எப்பயாவது போவோம்டா, இன்னைக்கு இல்லைன்னா 10 மாசம் கழிச்சு போவோம்டா, நீ பேசி அப்லோட் பண்ணிட்டு போடா. அதுதான் என்னுடைய ஸ்டாண்ட், நான் என்னுடைய ஓட்டம். ஓகேவா? ஸோ முயற்சிக்கலாம் நிச்சயமா. தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவனால் எல்லாம் கூடனா தேவனுடைய பிள்ளைகளாலையும் எல்லாம் கூடும். அவருடைய ஒத்தாசையோட நம்ம ட்ரை பண்ணும் போது நிச்சயமா 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 பெரிய காரியங்களை நம் மூலியமா நம்மளை கொண்டு கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். கடைசியா திருப்பி நான் இந்த விஷயத்த நான் இன்சிஸ்ட் பண்றேன், என்கரேஜ் பண்றேன். லெட் அஸ் ஆல் அப்கிரேட் டு டிசைபிள் மைண்ட் செட். இந்த விசுவாசியா இந்த காலம்லாம் போதுங்க. சும்மா வருக சமீபமா இருக்கு, ரொம்ப ஃபியூ இயர்ஸ்ல வர போறாரு. லெஸ் தென் 7 இயர்ஸ்ல வர 100% 99.9% வாய்ப்பு இருக்குது. 2033க்குள்ள அவர் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. வேத ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறாங்க. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது. அது குறித்து நம்ம ஃபியூச்சர்ல நிறைய தியானங்கள் பார்ப்போம். எஸ்ஐசிலையும் நம்ம தியானிக்கலாம் நிறைய காரியங்கள். ஸோ இப்பயுமே நம்ம வந்து டிசைபிள் மைண்ட் செட், ஒரு சீஷனின் மனநிலைக்கு நான் அப்கிரேட் நான் பிரயாசப்படல, எனக்கு விருப்பம் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவர் வந்துட்டாருன்னா அந்த ரகசிய வருகையில விடுபட்டோம்னா கோத்திர காலம், மகா உபத்திர காலம், நிறைய காலங்களை ஃபேஸ் பண்ணிட்டு அப்புறமா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாம். எதுக்குன்றேன், நல்ல ஒரு டிசைபிள் மைண்ட் செட்ல நம்ம வாழ்ந்துட்டு சூப்பரா இங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஜம்முன்னு போய் சும்மா ராஜா மாதிரி உட்காந்து ரகசியவர்களை எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் வேற லெவல்ல வாழ்க்கையை வாழலாம் இல்லையா? அதுக்கு தான் நான் என்கரேஜ் பண்றேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து
பயணிக்கலாம். கர்த்தர் நம்மள ஆசீர்வதிப்பார். பெரிய காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில செய்வார். அக்டோபர் மந்த் சூப்பரா இருக்க போகுது. கெட் ரெடி ஃபார் சேலஞ்சஸ். சேலஞ்சஸ் வந்தா அத முறியடித்து நான் இப்ப பேசின எல்லாவற்றையும் முடிஞ்சா செகண்ட் டைம் போட்டு கேளுங்க யூடியூப்ல. கேட்டு நல்லா ப்ரிப்பேர்ட் ஆயிட்டு, நல்லா பிளான் பண்ணிட்டு கலக்குறாங்க. நிச்சயமா வெற்றி நிச்சயம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். காட் பிளெஸ் யூ. தேங்க் யூ சோ மச்.